இந்த காலவேளையில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பைபிள் எடுத்துக்கிடுவோம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். எடுத்த எல்லாரும் நீங்க பைபிளை எடுத்துக்கிடுங்க. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அனைவரும் கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு காரியம் ஆண்டவர் சொல்கிறார். என்ன காரியம்? உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள். Therefore you shall keep my ordinance, so that you do not commit any of these abominable customs which were committed before you, and that you do not defile yourselves by them. உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகள், அபாமினபிள் கஸ்டம்ஸ், முறைமைகள். சில முறைமைகள் இருக்கிறது அன்பானவர்களே. ஒரு பொருளை தயார் பண்ணக்கூடிய முறைமை இருக்கிறது, குடும்பம் நடத்தக்கூடிய முறைமை இருக்கிறது, ஒரு வீடு கட்டக்கூடிய முறைமை இருக்கிறது, சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ரொம்ப அக்கறை உள்ளவராக காணப்படுகிறார். அவர்களுக்கு முன்னால சில அருவருப்பான முறைமைகள் இருந்திருக்கிறது. அவைகளை இந்த ஜனங்கள் செய்து தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆண்டவரை சொல்லிக் கொடுக்கிறார். இதுக்கு முன்னால நிறைய தவறுகளை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பட்டியல் போட்டு இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பட்டியல் இருக்கு. நீங்க அதை கண்டிப்பா வீட்டில் போய் படிச்சுக்கிடுங்க. படித்தாதான் உங்களுக்கு நன்றாகவே புரியும். முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகள், மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உத்தரவாக அவள் சகோதரியை விவாகம் பண்ணல் ஆகாது. 18ஆம் வசனம். மனைவி உயிரோடு இருக்கையில் இன்னொரு ஸ்திரியை விவாகம் பண்ணல் ஆகாது என்பது தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. யாதொருவன் வேதத்தை புரியாதவன், பைத்தியம் கொண்டவன், பேலியாளின் மகன் உன்னுடைய மனைவி உயிரோடு இருக்கிற வேளையில் உனக்கு இன்னொரு மனைவியை நான் பார்த்து தருகிறேன் சொன்னால் அவன் கர்த்தருடைய பட்சத்தில் உள்ளவன் அல்ல. அவன் அருவருப்பான முறைகளிலே செயல்படுகிறவன். அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னால் அருவருப்பான முறைகளின்படி செயல்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செயல்பாடு இனிமேல் வந்து உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். கடந்த காலங்களில், அறியாமல் காலங்களில் ஆண்டவர் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவி உயிரோடு இருக்கிற வேளையில அந்த மனைவியின் சகோதரியாயிலும் இன்னொரு சிறியாயிலும் திருமணம் பண்ணுவதற்கு வேதத்தில் இடமில்லை. ஆண்டவர் அப்படி ஒரு அனுமதி வழங்கவில்லை. இதுபோல நிறைய காரியங்கள் இருக்கிறது. பிறருடைய மனைவியோட சேரக்கூடாது. ஆமா, ஆணோடு ஆணு, பெண்ணோடு பெண்ணு சம்யோகம் பண்ணக்கூடாது. மிருகத்தோடு வாழக்கூடாது. மிருகம் போல வாழக்கூடாது. மிருகத்தோடும் வாழக்கூடாது, மிருகம் போலும் வாழக்கூடாது. நிறைய காரியங்கள் வெளிப்படையாக நம்முடைய பாஷையில் சொன்னா பச்சை பச்சையா எழுதி இருக்குது பைபிள்ல. இதெல்லாம் எங்க இப்படி எழுதியிருக்கு? இப்படி எழுதியிருந்தாதாங்க இனிமேலும் சீர்கேடான காரியங்களை செய்யாமல் அருவருப்பான முறைமைகளின்படி செயல்படாமல் இருப்பார்கள். அப்படி அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் 29ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். For whoever commits any of these abominations shall be cut off from among their people. ஜனத்தில் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். சில வேளைகளில் சில குடும்பங்களிலே சிலர் சீக்கிரமா சடிதியா செத்து போறவங்கள நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். ஐயோ, இவங்க செத்து போயிட்டாங்களே, இவர் சின்ன வயசுல போயிட்டாரு, இப்படி ஆகிட்டாரு, கடவுளே இது என்னங்க. அங்க சில அருவருப்பான முறைமைகளை கையாண்டு இருக்கலாம். சிலருக்கு சில தீராத வியாதி வந்திருக்கிறது. அது என்னது?
உங்களுக்கே தெரிஞ்ச சில வியாதிகள் தான், தீராத வியாதி. எய்ட்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னது? அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் சொல்லி தருவார். நிறைய வியாதிகள் இப்படி இருக்குது, தீராத வியாதிகள். அருவருப்பான மறுமைகளின்படி செய்தால் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் என்று தேவன் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அருவருப்பான மறுமையின்படி இனிமேல் செய்து ஒருவரும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் எச்சரிக்கிறது நம்ம வீணா போறதுக்கு அல்ல, நஷ்டப்படுறதுக்கு அல்ல, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். அதை புரிந்து கொண்டு நாம் ஆண்டவருடைய கட்டளையின்படி செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அநேகருக்கு நம்ம பைபிள்ல இருந்து எவ்வளவு தெளிவா சொன்னா கூட புரிய மாட்டேன்னு சொல்லு. ஊர்க்கதை, உலக கதை உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக ஏதாவது யாராவது சொன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அதை எச்சரித்து இப்படி நீங்க பண்ணுனா உங்களுக்கு பாதிப்பு வரும், தீமை நேரிடும்னா அது அவங்களுக்கு புரிய மாட்டேன்னு சொல்லு. அதில் சொன்ன ஆளுடத்துல உடனே வருத்தப்படுறாங்க. இதுதான் பெரிய பிசாசின் வஞ்சகம் என்பது. பிசாசின் வஞ்சகத்தை நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு பல பாதிப்புகள், கேடுகள், தீமைகள் வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதை புரிஞ்சுக்கிடணும். நமக்கு கேடு ஒன்றும் வந்துடக்கூடாது, அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய முறைமையின்படி இருக்கணும். இங்க ஒரு பெரிய பட்டியலே போட்டு சொல்லி இருக்கிறார். என்னெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? நிறைய விஷயம் எழுதியிருக்குது. உங்களுக்கு தமிழ் புரியும், உங்கள்ட்ட தமிழ் பைபிள் இருக்கு, அதை நீங்க படிச்சு பாருங்க. அதை படிச்சு பார்த்தா எல்லாமே புரிஞ்சிடும். புரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லை. அதனால நான் இப்ப எல்லாத்தையும் படிச்சு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆமா, அதனால இனி நம்ம இதை புரிஞ்ச பிறகு, இதை அறிந்து கொண்ட பிறகு இப்படிப்பட்ட ஒழுங்கீனமான முறைகளின்படி யாரும் செயல்படக்கூடாது. இதுக்கு மீறி யாராவது உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல, அவன் அருவருப்பான முறைமையின்படி வாழ்கிறவன், அவன் ஒழுங்கில்லாதவன். வேத வார்த்தையின்படி நான் சொல்வேன் என்றால் அவன் கர்த்தருடைய பிள்ளை அல்ல, அவன் பேலியாளின் மகன், அவள் பேலியாளின் மகள் என்றுதான் வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் சொல்லி காட்ட முடியும். அடுத்தபடியாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொல்லுகிறாரு. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வேற ஒரு வேலை பார்த்திருக்கிறாங்க. அவர்கள் தங்கள் முறைமையின்படி அவங்க தெய்வங்களை வணங்கி இருக்கிறாங்க. அது என்ன? 2 ராஜாக்கள் 17, 34, 35 எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்கள், கர்த்தருக்கு பயந்தும். 33, தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமையின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படியாயிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்திரை கற்பித்த நியாய பிரமாணத்துக்கும் கற்பனைக்கு ஒத்தபடியாயிலும் செய்கிறதில்லை. பார்த்தீங்களா? என்ன எழுதியிருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு புரிகிறதா? இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிகிறதா? They feared the Lord, yet served their own gods according to the rituals of the nations from among whom they were carried away. அந்த ஜாதிகள் அந்த ஜனங்களிடத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை பிரித்து கொண்டு வந்தார் இல்லையா? ஆனா அவங்க என்ன பண்றாங்க? முந்தின முறைமைகளின்படியே செய்து வருகிறார்கள். ஆண்டவருக்கு ஒரு பக்கம் பயப்படுறாங்க. ஆண்டவருக்கு பயப்படும் பயம் ஒரு பக்கத்தில் இருக்கு. ஆனாலும் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமைகளின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வருகிறார்கள். இது தப்புதான். இன்றைக்கும் ஆவிக்குரிய சபைகளில் ஆண்டவரை ஒரு பக்கம் ஆராதிக்கிறாங்க, ஆண்டவருக்கு பயந்து தான் வாழ்றாங்க. ஆனால் இந்த ஜாதிகளுடைய முறைமைகளின்படியே மற்ற சாமிகளையும் அவங்க மறக்காம தான் இருக்கிறாங்க. அங்க மூலையில் ஒரு பக்கம் அங்க ஒரு மாமி உட்கார்ந்து இருக்குது. ஆமா, அது சும்மா அங்க இருக்குது. எனக்கு தெரிந்த ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறவர்கள், SMS மெசேஜ் தினமும் பெறுகிறவர்கள். கடந்த வாரத்திலும்
நீங்கள் அனுப்பின SMS மெசேஜ் மூலம் ஆண்டவருடைய வார்த்தையில கிடைத்தது என்று சொல்கிறார்கள் படித்தவர்கள். ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறவங்கள செல்ஃபு ஃபுல்லாக சாமி இருக்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்டேன். இதெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள், எங்கள் அம்மா அப்பாவுடைய சாமிகள். அங்கே இன்னொரு பக்கம் சாமிகள் மாமிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு அதுக்கு அதை விட்டுவிட மறந்து விடுறதுக்கு மனசு இல்லை. இருக்கட்டுமே, நம்ம குடும்பத்தில் யாராவது செத்துட்டாலும் அதுக்கு ஒரு பால் தெளிப்பு பிறகு செத்ததை நினைவு கூர்ந்து திவசம் வாழையில போட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, இனிப்பு போண்டா பிடிக்குமா அல்ல வெங்காய போண்டா பிடிக்குமா, அது கொஞ்சம் பாயாசம், கொஞ்சம் பிரியாணி, ஒரு துண்டு மீன். ஆமாம், அவர்கள் பெரிய பரிசுத்தவான்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சாசனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பயப்படும் பயம் உங்களுக்கு இருக்கு. ஆனா விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமைகளின்படி வேற மாமி அங்க என்ன இருக்கிறார்? அங்க ஒரு மாமி இருக்குது, அங்க ஒரு மாதா அங்க தூங்குறாங்களே, ஐயோ அங்க ஒரு சொருமை இருக்கு. அது என்ன? அது நாங்க வேளாங்கண்ணியில வாங்கிட்டு வந்து நீங்க போச்சுக்கிறாங்க. எனக்கு என்ன கோபம்? ஜாதிகளின் முறைமைகளின்படி தங்கள் விட்டு வந்த இந்த தெய்வங்களை எல்லாம் வணங்குறாங்க. இதனாலதான் ஜெபம் கேட்கப்படவில்லை, இதனாலதான் ஆசீர்வாதம் இறங்கவில்லை. இதுதான் தப்பு. இதெல்லாம் விட்டுறணும். ஜாதிகளுடைய முறைமைகளின்படி நம்ம சடங்குகள் பாரம்பரியங்கள் இதெல்லாம் கடைபிடிக்க கூடாது. புறஜாதிகள் தேவனற்றவர்கள் செய்து வருகிற முறைமைகளை நம்ம கடைபிடிக்க கூடாது. அதுல நீங்க கவனமா இருக்கணும். அவர் செத்து போயிட்டார். ஒருவர் 7 வயசுல அகால மரணம் அடைந்து விட்டார். அதுக்கு சோத்திர கூட்டம் வைக்கிறாங்களா? இது எங்க இருந்து படிச்ச பாடமோ எனக்கு தெரியல. ஜாதிகளுடைய முறைமைகளின்படி சோத்திர கூட்டம். வேறொரு விஷயம் என்ன தெரியுமா? ஓத்திர கூட்டம் வைக்கிறாங்க. ஒரு சிலர் ஓத்திர கூட்டம் எப்படி தெரியுமா? தாய் உயிரோடு இருக்கிற வேளையில தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடை செய்வதில்லை, தாயை பராமரிப்பதில்லை, தாய்க்கு ஒரு அக்கறை காட்டுவதில்லை. தாய் செத்த பிறகு சோதர கூட்டம் மாய்மாலம் மக்களை ஏமாத்துறது. ஜாதிகளுடைய முறைமைகளின்படி இந்த வேலையெல்லாம் செய்யாதுங்க, விட்டுருங்க. இதெல்லாம் தேவையில்லை. இதனால நமக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்லை. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராம போயிட்டு இருக்கும். நம்ம வெளியே ஒரு ஷோ காட்டிக்கலாம். நாங்களும் நினைவு ஊறுதல் 1ஆம் ஆண்டு நினைவு விழா, 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி, 2வது ஆண்டு வருடம் எங்க முன்னோர்களை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் தேவையில்லை. ஜாதிகளுடைய முறைமைகளின்படி அவங்க சாமிகளை வச்சது போல நீங்க இன்னொரு சிலர் இருக்கிறாங்க, படம் வச்சிருப்பாங்க, இயேசுநாதர் படம், அதுக்கு அதுல பூ போடுவாங்க, அவங்க பத்தி கொளுத்தி வைப்பாங்க. அது என்ன பாவமான? ஆண்டவர் படத்திலே இருக்கிறார், இயேசு கிறிஸ்து படத்தில் இருக்கிறாருன்னு கொண்டு வர நான் பார்க்கட்டேன். வார்த்தையாக இருந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், மாம்சமாகி வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து படத்தில் இல்லை. நீங்க தெரியாதனமா அங்க மாதா சொரூபத்தில் இருக்கிறாங்க, மாதா வேளாங்கண்ணியில் இருக்கிறாங்க. பெரிய பாவம். இன்னும் மாதாவை பணிந்து கொள்றதை விடல, ஜெபமாலே உருட்டுறதும் விடல. ஜெபமாலே ஒரு பக்கம் உருட்டுறாங்க, அங்க உருட்டுன்னு உருட்டுறாங்க. இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் பாடல், அர்ச்சித மரியாவே சரஸ்வதியுடைய மாதாவேன்னு இன்னொரு பக்கம். இது தப்பு பார்த்துடுங்க. இதெல்லாம் ஜாதிகளுடைய முறைமைகளின்படி இஸ்ரவேலை செய்த போல நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியெல்லாம் செய்தா ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் அதெல்லாம் கண்டுக்கிடாம விட்டுருவாருன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நியாயம் விசாரிப்பாராம். அப்படி பைபிளில் இருக்கு பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். பைபிளுக்கு வெளியே நான் எதையும் எந்த சத்தியமும் என்னைக்கும் யாருக்கு இத்தனை வருஷத்துல சொல்லல, இனியும் சொல்ல மாட்டேன். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். பாருங்கள், எசேக்கியேல் 11 10ஆம் வசனம் 12ஆம் வசனம். என்ன? பட்டயத்தால் விழுவீர்கள், இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன். எதனால தெரியுமா உங்களுக்கு? உங்கள் நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுவேன் அப்படி சொல்றாரு. 12ஆம் வசனத்துல தான் அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? என் கட்டளையின்படி நடவாமலும். ஆண்டவர் சொல்கிறார், என் கட்டளையின்படி நீங்கள் நடவாமலும், என் நியாயங்களின்படி செய்யாமலும், வேற உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிற குடும்பங்களிலும் சில தண்டனைகள்
சில கேடுகள், சில பாதிப்புகள், நியாய தீர்ப்பு எல்லாம் வந்திருக்கு. அது எதுனாலேயோ ஆண்டவர் என்னைக்கும் மறைந்திருப்பீரோ, பக்தன் பாடுகிறார். என்னைக்கும் கோபப்படுவீரோ ஆண்டவர். காரணம் இங்க இருக்கு. என் கட்டளையின்படி நடவாமலும் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி செய்த நீங்கள். ஆண்டவர் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றார். The Lord will judge the people who are walking according to the customs of the people. மக்கள் மற்ற மக்களுடைய ஒழுங்குமுறைப்படி அவங்க வாழ்க்கையின்படி அவங்க போற போக்கில் போனா நம்ம ஆண்டவர் சும்மா விட மாட்டாரப்பா. அதைத்தான் இவன் சொல்லித்தர வேண்டியதாக இருக்கிறது. என் கட்டளையின்படி நடவாமல் நியாயங்களின்படி செய்யாமல் இருக்கிற உங்களை புறஜாதிகளுடைய முறைப்படி செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு வைமம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, புறஜாதிகள் தேவனற்றவர்கள் வீட்டில் ஒரு விசேஷம்னு சொன்ன உடனே காடடிக்கிறாங்க, குழாயை கட்டுறாங்க, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எடுக்கிறாங்க. நீங்கள் அப்படிதான் நடக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரா? இல்லை. புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி நம்ம நடக்கவே கூடாது. நம்ம எல்லாம் உலகத்திலிருந்து தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட மக்கள். அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே அந்த 127 நாடுகளிலும் ஜாதிகளோட கலவாத ஒரு கூட்ட மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க தான் யூதர்கள், அவர்கள் தான் தேவ ஜனங்கள். புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நியாயம் விசாரிப்பார். தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். பலவிதமான பாதிப்புகள், உபாதைகள் வரும். என்ன காரணமோ எனக்கும் தெரியுதில்லை. நானும் ஜோம் பண்ணி பார்த்தேன். ஆண்டவர் வெளிப்படுத்துறாருல்ல பிரதர், மீதியெல்லாம் வெளிப்படுத்திட்டார். பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் வந்து இறங்குகிறார்கள். கப்பலிலும் ஏரோப்ளைனிலும் ஹெலிகாப்டரிலும் புதிய காரிலும் வந்து இறங்குகிறார்கள். தீர்க்கதரிசிக்கு ஒன்றுமே வெளிப்படலையாம. காரணம் என்ன? தீர்க்கதரிசி இவர்களில் ஒருவரோ. தீர்க்கதரிசிக்கு வேறுபட்ட வாழ்க்கை இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருவார். ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்காம என்னதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. They want to, the so-called prophets want to please the people of the world. மக்களை பிரியப்படுத்தணும் தான் இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் விரும்புகிறார்கள். சாதகமான தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். ஒரு குழந்தையும் உடம்புக்கு சரியில்லை, பாவத்தின் விளைவாக அக்கிரமத்தின் விளைவாக குழந்தைக்கு பயங்கரமான வியாதி, பயங்கரமான பாதிப்பு. தீர்க்கதரிசி இடத்துல போய் ஜெபம் பண்ணா தீர்க்கதரிசி சொல்றாரு ஒரு கேடும் வராதுன்னு சொன்னார். தீர்க்கதரிசி சொன்ன அடுத்த நாள் குழந்தை செத்து போச்சு. இப்போ என்ன பண்றது? இங்க நம்ம வீட்டில் ஒரு பாதிப்பு, அங்க கோபுரத்துக்கு போன் பண்ணா அங்கே இருந்து நாளை மாலையில ஒரு செய்தி வருகிறது, உங்க அத்தைக்கு ஒன்றும் செய்யாது. அந்த செய்தி வாரத்துக்கு முன்னாலே அத்தைய ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சாச்சு. ஃப்ரீசர் பாக்ஸ்னா இந்த ஃப்ரிட்ஜ் இல்லை, ஃப்ரிட்ஜு இல்லை, ஃப்ரிட்ஜு இல்லை. ஃப்ரீசர் பாக்ஸ்னா தெரியல, செத்து போனவங்களே வைக்கிற குளிர் சாதன பெட்டிக்கு தான் ஃப்ரீசர் பாக்ஸ்னு பேர். அங்கே கோபுரத்துலேருந்து வந்த செய்தி என்ன? ஒன்றும் செய்யாதுங்க. ஆண்டவருடைய கட்டளையின்படி தான் நம்ம நடக்கணும். அப்பா, இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பரிசுத்தவான்களும் புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி நடக்கிறார்கள். நான் சமீப காலத்தில் ஒரு தேவ மனுஷனிடத்தில் பேசியிருந்ததில் கேட்டேன், நீங்கள் அந்த பெரிய ஊழியக்காரருக்கு ஒரு தேவ மனுஷனிடத்திலிருந்து பணம் வாங்கி உதவி செய்தீங்கல்ல, அவருடைய சபைக்கு 2 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்தீங்கல்ல, ஆமாம், அவர் இப்போ எப்படி இருக்கிறாருன்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் இப்போ அவரோடு அவ்வளோ தொடர்பு இல்லை. ஏன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அவருடைய 2வது மகள் வயசுக்கு வந்த வேளையில் ஒரு மாட்டு வண்டியை ஒரு பிசாசு கோயில் பக்கத்தில் ஒரு முக்கியமான ரோடு சந்திப்பில் மாட்டு வண்டியை அலங்கரிச்சு, நான் நினச்சேன் மாட்டு வண்டி அந்த காலத்தில் தான் ஓட்டுனான்னு கேட்டு, இவர் மாட்டு வண்டிக்கு மறுபடி போயிட்டார். மாட்டு வண்டியை அலங்கரிச்சு மேலே தாளத்தோடு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இது போல் அசிங்கம் வேற ஏதாவது இருக்கா? புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி எல்லாம் இன்றைக்கு செய்கிறார்கள் பரிசுத்தவான்கள், பக்த சிரோமணிகள். இதெல்லாம் பேசிட்டா நம்ம பொல்லாதவர்கள், நமக்கு ஒன்றும் தெரியாது. இதனுடைய பின்விளைவு என்ன என்று உங்களுக்கு தெரியணும். அளவுக்கு மிஞ்சி, எல்லைக்கு மிஞ்சி, ஐயோ அலங்கரிப்பு என்றால் என்ன, டான்ஸ் என்றால் என்ன, டிவியில் ஒரே ப்ரோக்ராமில் எத்தனை ட்ரெஸ், எத்தனை மேக்கப். இப்போ நம்ம நரிக்க கதை தான். நரி சொல்லிச்சு, ராஜ்யமெல்லாம் எங்களுக்கு தான். கிறிஸ்தவ உலகத்தில் எங்களை போல பணக்காரர்கள் யாரும் இல்லை. நான் ஒத்துக்கிட்டேன், சந்தோஷம். நீங்கள் பெரிய பதவி உள்ளவர்கள், உங்களுக்கு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மத்திய அமைச்சர்கள் எல்லாரும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள்.
குடும்பம்தான் குடியிருக்க வழி இல்லை, குடும்பம்தான் குடியிருக்க வழி இல்லை. புறஜாதிகளுடைய முறைமுறைகளின்படி நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டோன்னா நம்ம பிள்ளை குட்டிகள் கூட நிம்மதியாக இருக்க முடியாமல் போயிருமா. அப்படிப்பட்ட திடுக்கிடும் தகவல்கள், ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் இஸ் கமிங். அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல முடியாது, சொல்லிக்காட்ட நான் விரும்பவில்லை. புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இவருக்கு தெரியாது, இவர் 1ஆம் நூற்றாண்டில் உள்ளவர். அப்பா நான் 1ஆம் நூற்றாண்டில் வாழ வேண்டியவன்னு நீ நினச்சிக்கிட்ட, இந்த நூற்றாண்டில் என்ன வாழ வச்சிருக்கிறார். சனத்துக்கு மீறுதலை சொல்கிறாரு, நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நீ ஏற்றுக்கிட்ட ஏற்றுக்க, நீ இல்லை. கல்யாணம் எப்படி இருந்தது? ஓ சூப்பராக இருந்தது. எப்படி இருக்கிறாங்க புருஷன் இருந்தாரு, அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இல்லை விவாகரத்து ஆகிட்டுல, உங்களுக்கு தெரியாத கல்யாண நாள் நடந்த கேவலங்கள், ஒழுங்கீனங்கள். புறஜாதிகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒழுங்கீனங்களை நான் கேட்கவில்லையே. கல்யாணத்தை நடத்தி வச்சவங்க முடிஞ்சது வந்து கேட்குறாங்க, பிரதர் கல்யாணம் எப்படி இருந்தது, கல்யாணம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியாதா? உங்களுக்கே தெரியாதா? புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி செயல்பட்டால் கண்ணீர் விட வேண்டியது வரலாம், வேதனைப்பட வேண்டியது வரலாம், வருத்தப்பட வேண்டியது வரலாம். ஆண்டவர் மகிமைப்பட நாம் எதுவும் செய்வோம். அங்க ஒரு ஃபங்க்ஷனை பார்த்து, இங்க ஒரு ப்ரோக்ராம் பார்த்து, இந்த பேச்செல்லாம் நீ வேற எவன்கிட்டயாவது போய் சொல்லு. இது பெரிய ஆபத்தில் முடிய போகுது, பெரிய ஆபத்தில் முடிய போகுது. ஆடம்பரங்கள், ஆசாபாசங்கள், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம்னு நான் ஒத்துக்கிட போகல. நாங்களும் பார்க்கத்தானே இருக்கிறோம். உங்க வீட்டில் ஒரு வைபவம் நடக்கிறவள நீ பொறுத்திருந்துப்பா. நானும் வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணேன், நீயும் தான் உயிரோடு இருந்த, நீயும் தான் வந்த. எப்படி நடந்தது? காடு எத்தனை காடு அடித்தோம்? ஒரு 2000 காடு அடித்தோமா? ஒரு 200 பேர் வந்தாங்களா? காடெல்லாம் அடிக்கல. ஒரே ஒரு தேவ மனுஷன் ஜெபித்து ஆசீர்வதிக்க வந்திருந்தார். விசுவாசிகள் குடும்பத்தினர் கலந்து கொண்டார்கள். வீடு நல்லா தான் இருக்குது, ஒரு பேய் நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. ஆலய பிரதிஷ்டை எப்படி நடத்த போறீங்களோ தெரியலையே. பிரதிஷ்டை ஒழுங்காலாம் நடந்தது, அதில் என்ன குழப்பம் இருந்தது சொல்லு? நோட்டீஸ் அடிக்கலையே, வால்போஸ்ட் பண்ணலையே, டிவியில் விளம்பரம் பண்ணலையே. புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி நம்ம எதுவும் செய்ய முடியாது, செய்ய மாட்டோம். உங்கள் ஆலோசனைப்படி இங்கே செயல்பட முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்வில் அநேக விஷயங்களில் புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி செய்து வருத்தப்படுகிறீர்கள், வேதனைப்படுகிறீர்கள். நாங்கள் என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோமோ ஒன்றுமே கைகூடலை, இடி விழுந்த கதவாக இருக்கு. இதுக்கு காரணம் நான் இல்லை, இதுக்கு காரணம் பேயும் அல்ல, நீங்கள் தான். புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி நடந்தால் ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார். Don't waste the money which you have in your hands. உங்கள் கரங்களில் இருக்கிற பணத்தை வீணடிக்காதிருங்கள். அது எனக்கு பணம் தானே, உனக்கு பணமா? யார் சொன்னா? நம்ம மிஷனரி காரியதரிசி இம்மானுவேல் தயாள் அவங்க தாத்தாவை பார்த்துட்டு வந்து, அப்பா தாத்தா 100 ரூபாய் கொடுத்தாங்க, இதை நான் செருப்பு வாங்க போறேன். அப்பொழுது அந்த தேவ மனுஷன் சொன்னாரு, உனக்கு இப்போ போட்டிருக்கிற நல்ல செருப்பு தானே இருக்கு, இப்போ இதுக்கு செருப்பு வாங்கணும்? இல்லை, தாத்தா தானே கொடுத்தாங்க, தாத்தா பணம் தானே. இம்மானுவேல் தயாளுடைய தகப்பனார் பாஸ்டர் தாமஸ் வாக்கர் உடனே சொன்னாரு, that is God's money, you should not waste it. அது தேவனுடைய பணம், நீ அதை வீணடிக்க கூடாது. You children of God, let it be a warning to you this morning. Don't waste the money which God has given in your hands. Don't waste the money. நாங்கள் தானே சம்பாத்தியம் பண்ணுறோம், எங்கள் சம்பாத்தியத்தில் தானே நாங்கள் இது பண்ண, நாங்கள் என்ன கடன் வாங்கியால் செலவு பண்ணுறோம். You are wrong. You are so foolish. You are not there to walk according to the counsel of God. You are not there to listen to the counsel of God. You never do it. God is going to judge you one day. ஒரு நாளில் ஆண்டவர் உன்னை நியாயம் விசாரிப்பார். ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் கேட்கிறவர்கள் உனக்கு என்ன பதில் சொல்ல தெரியுதோ சொல்லிக்க. அதுக்கு பிறகு புறஜாதிகளுடைய முறைப்படி தேவர்கள் கும்பிடக்கூடாது, பாரம்பரியங்கள் சடங்குகளுக்கு போகக்கூடாது, பணம் இருக்குன்னு எல்லாம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரை பிரியப்படுத்தி தேவன் விரும்புகிறபடி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆஸ்க் ஆஃப் காட், he will guide you, he will tell you. ஆண்டவர்கிட்ட கேட்டு according to the counsel of the Lord do it. Hallelujah. நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு இளைஞர பந்துக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் ப்ளீஸ் பண்ணண்டாமா. அப்போ என்ன செய்வோமே,
நம்ம ஒரு காரியம் செய்வோம். நீங்கள் ஒரு சிடி பிளேயர் எடுங்க, 2 குழாய் கட்டுங்க, அதில் ஒரு பாட்டு போடுங்க. பாட்டு போட்டு அதில் டான்ஸ் ஆடக்கூடிய 2 பேரை பிடிங்க. வெளியிலே ஆள் கிடைக்கலன்னு வச்சுக்கிடுங்களா. இஃப் யூ ஹேவ் யுவர் ஓன் டாட்டர்ஸ், யுவர் ஓன் சில்ட்ரன், கம் ஆன், மேக் யூஸ் ஆஃப் தம். நல்ல ஆடுற டான்ஸில் தெருவே கூடிடணும். எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குதோ அந்த பாட்டை போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடி ஊரை கூட்டிடுங்க. ஊர் கூடினாதான் நமக்கு வசூல் வரும். யாரோ சொல்லி கொடுத்து தான் இவர் பேசுகிறாரு. பரிசுத்த ஆவியான இறைவனுக்குள் இருக்கிறார், உங்கள்கிட்ட சொல்லி தரக்கு சொல்லிகிட்டே நிற்கிறாரு. அதான் நானும் சொல்லிகிட்டே நிற்கிறேன். புறஜாதிகளுடைய மரபின்படி அம்மா நீ செய்தேன்னா இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதுதான் உண்மை. அதுதான் வேதத்திலே தெரிகிறது. அதுக்கு அடுத்து வேற ஒரு முறை இருக்கு. என்னன்னு தெரியுமா? என்னாகும் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பஸ்கா ஆசரிக்க வேண்டிய ஒரு முறைமை இருக்கிறது. கர்த்தருடைய பஸ்காவை எப்படி ஆசரிக்கணும்னு ஒரு முறைமை இருக்கு. சும்மா வந்தாச்சு, நாங்கள் முழங்கால் என்னாச்சு, சோத்திரம் 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 சொல்லியாச்சு, அங்கே அப்பத்தை பிட்டு வாயில் போட்டாச்சு, சரசத்தையும் குடித்தாச்சு. அல்லேலூயா. பஸ்கா ஆசரிப்பதற்கு சில முறைமையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பஸ்கான்னா என்னது? கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பந்தினா என்னது? நற்கருணை. நற்கருணைன்னா என்னது? என்னது என்னது? ஹோலி கம்யூனியன். எத்தனையோ வார்த்தை உபயோகிச்சுக்கலாம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிப்பதற்குன்னு ஒரு முறைமை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது பைபிள்லேயே சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் எல்லாம் ஒழுங்காக எழுதி வச்சிருக்கிறார். நமக்கு மறந்து போயிடும்னு நமக்கு பைபிளை எழுதி வச்சிருக்கிறார். நானும் யார்கிட்டையாவது பேசிட்டு இருக்கல சொல்லுங்க பாருங்க. நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் கதைக்காகாது. நீங்கள் அதை எழுதி கொடுத்துருங்கோ, அப்போதான் நமக்கு மறக்காது. ஆண்டவர் நம்ம மறந்துடாமல் இருக்கிற எத்தனை தலைமுறை ஆனாலும் மறக்காமல் இருக்கிறதுக்கு எழுதி வச்சிருக்கிறார். அதை படித்து பார்த்துக்கிடணும், அப்பப்போ நினச்சிக்கிடணும், புரிஞ்சுக்கிடணும். ஆமாம், அந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கான ஒரு முறைமை பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம படிப்போமா? என்னாகும் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையிலே குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா கட்டளையின்படியையும் முறைமைகளின்படியையும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அது என்ன? கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிப்பதற்கென்று ஒரு முறைமை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த முறைமை ஏற்கனவே யாத்திராம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பஸ்காவை புசிக்க வேண்டிய முறைமை ஆண்டவர் யாத்திரா புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். கையில் தடி பிடிச்சிக்கிடணும், கால்களில் பாதரட்சை போட்டிருக்கணும், கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம், அந்த அப்பத்தில் மீதி ஒன்றும் வச்சிருக்கக்கூடாது அடுத்த நாளுக்கு. பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய முறை பரிசுத்தமான நிலைமையிலே ஆசரிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அதை விட்டுக்கிட்டு சும்மா ஹோட்டலில் தோசை வாங்கி தின்னது போல, ஹோட்டலில் பேக்கரியில் பிரெட் வாங்கி தின்னது போல நினச்சிடக்கூடாது. ஆமாம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் சில முறைமைகளை வைத்திருக்கிறார். பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய முறைமை அது அந்தி நேரத்தில் ஒரு நாள் சொல்கிறார். 14ஆம் தேதி அந்தி நேரம் என்று ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார். அப்படி ஒரு டைம் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். அதெல்லாம் யாரால கடைபிடிக்க முடியும்? ஆண்டவர் கடைபிடிக்க தான் அதை சொல்லியிருக்கிறாரு. பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய நேரம் அந்தி நேரம். at twilight keep it at its appointed time according to all its rites and ceremonies you shall keep it. அடுத்து 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, அதை அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்று மீதியாக வைக்கக்கூடாது. அதில் ஒரு எலும்பை முறிக்காமல் பஸ்காவுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள். முதலாவது பஸ்கான்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு பிறகு பஸ்கா ஆசரிக்கிறத பற்றி சொன்னாலே சிலருக்கு புரியாது. என்னதான் பண்ணினாலும் நம்ம பஸ்காவை ஆசரிப்போம். அதுல என்ன வந்து போச்சு? பஸ்காவை ஆசரிக்கிறவன் தான் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறவன் என்று அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் அப்படிதான் சொல்றார் ஆண்டவர் இயேசு. என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறேன் என்று நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்றார், பஸ்காவை ஆசரிக்காதவன் ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போவான் என்றும் சொல்கிறார். நம்ம பஸ்காவை ஆசரிப்பது மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது அவசியம். அதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஐயோ மறந்து போச்சு எங்களுக்கு,
இந்த வாரம் கர்த்தருடைய பந்தியா எங்களுக்கு மறந்து போச்சு, நாங்கள் அடுத்த வாரம்னு நினச்சோம். இல்லை, இந்த வாரம்தான். அதை ஆசரிக்க வேண்டிய வழிமுறையை ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த வழிமுறையில் தான் நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்கிறாரு பாருங்க. அதை விட்டுறக்கூடாது. அதை விட்டுட்டு நமக்கு தோணு நேரம் நாங்கள் வந்துட்டோம், இன்னைக்கு வந்துட்டோம், நீங்கள் எங்களுக்கு பஸ்கா கொடுப்பீங்களா? பஸ்காவை ஆசரிக்கிறதுன்னு ஒரு முறைமை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த முறைமைப்படி தான் நம்ம கடைபிடிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, சகோதரர்களே, நாங்கள் உங்களுக்கு கற்பித்த முறைமையின்படி நீங்கள் அதை கை கொள்ளுங்க. எடுங்க பாப்போம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம முறைப்படி வாழ முடியும். இல்லைன்னா தப்பாக வாழ்ந்து பல பாதிப்புகள் வேதனைகள் நமக்கு வந்துடும். அது வராமல் இருக்குதான் இதை இப்போ சொல்லித்தாரு. சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினால நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். சிலருக்கு சத்தியமே தெரியாது, அவங்க எப்படின்னத்தை சொல்லிக் கொடுக்குறது. உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். கர்த்தருடைய பந்தினா என்ன, அதை எப்படி நம்ம கை கொள்ளணும், எப்படி கடைபிடிக்கணும்? ஹோட்டலில் காசு கொடுத்து நம்ம புரோட்டாவும் இடியாப்பமும் ஊத்தாப்பமும் முட்டை புரோட்டா சாப்பிட்ட கதையா? இல்லை. ஜீவியத்தை பரிசுத்தமாய் வைத்துக்கொண்டு ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்கிறவர்கள் தான் பஸ்காவில் பங்கு பெறணும். நமக்கு சும்மா பங்கு பெற்றுட்டு போயிடலாம், யாரு கேட்பா? இந்த தடவை அவர் எனக்கு பந்தியில் பங்கு தரல, நான் என்ன செய்வேன்னு பாரு. அப்படியா? என்ன செய்வியா? என்ன செய்திட முடியுமா? ஒன்றும் பண்ணிட முடியாது. யூ ஆர் த லூசர். நீ தான் நஷ்டப்பட போற, நான் இல்லை. நீ அதுக்கு தகுதி உள்ளவனா இருந்தால் பந்தியில் பங்கு கொடுக்கப்படும். அதில் எந்த ஆட்சேபனும் இல்லை. கர்த்தருடைய பந்தியில் பங்குவதற்கு தகுதி இல்லாத நிலைமையில் இருந்து கொண்டு அங்கே ஒரு பக்கம் கல், ஒரு பக்கம் சாராயம், அங்கே ஒரு பக்கம் சினிமா, பிறகு அங்கே நமக்கு உதவியாக மனைவிக்கு பிறகு இன்னொரு உதவியாள், மனைவிக்கு பிறகு உதவியாளா, அப்படி வந்து கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு பெறுவோம். அங்கே சினிமாவிலேயும் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. கர்த்தருடைய பேய்களுடைய பந்தியில் ஒரு பங்கு தான். மாதாவே எங்களை மறந்துடாதுங்க, எங்களை வேண்டிக்கிடுங்க, எங்களுக்காக வேண்டிடுங்க மாதாவே. மாதாவுக்கே நமக்கு ஒரு பங்கு தான். மாதாவை எப்படி விட முடியும்? மாதா இல்லாமல் எப்படி மகன் வந்தார்? நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. இதெல்லாம் நியாயமான கேள்வி தானே? ஆமாங்க, நியாயமான கேள்வி தான். நானும் இந்த நியாயமான கேள்விகளை பல இடத்துல கேட்டு அதுக்கு விளக்கெல்லாம் கொடுத்து அவங்க வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ? கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய முறையெல்லாம் சொல்லி தந்தார், உங்களுக்கு நாங்கள் போதித்திருக்கிறோம். அந்த முறைமையின்படி நீங்கள் செயல்படுங்கள், அந்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். துணிகரமான பாவம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் நாங்களும் பந்தியில் பங்கு பெறுவோம்னா ஐ கேனாட் ஹெல்ப் யூ. இந்த சபையில் அப்படி துணிகரமாக வேலை செய்துட்டு இருந்த சில கர்த்தருடைய சமூகத்திலிருந்தே தள்ளப்பட்டு விட்டார். நான் பல முறை எச்சரித்தேன், நீ சினிமா பார்த்துக்கிட்டு துணிகரமாக கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறாத, நீ தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டு பந்தியில் பங்கு பெறாதன்னு நேருக்கு நேராக பேசியிருக்கேன். நான் சபையில் பேசணும் நீ நினச்சிட்டு இருக்காத. நீ நினச்ச நான் சபையில் தான் பிரசவம் பண்ணேன், இல்லை, நேருக்கு நேராக பேசணும். அது ஒரு டைம் பாஸ், சும்மா அப்படி இப்படின்னெல்லாம் உருட்டுனாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நான் எவ்வளோ வெளியே போகணுன்னு ஒருத்தரும் சொல்லலை. ஆண்டவராக வெளியே அனுப்பிட்டார். நீங்கள் இருந்தால் சரிப்பட்டு வராது. ஆண்டவருடைய செயலில் நீ நானும் குறுக்கிட முடியாது. கர்த்தருடைய பந்தியில் ஒழுங்கான நிலைமையில் நீ பங்கு பெற்றால் அவர் சமூகத்தில் நிலைத்திருப்பாய், நீ கனிகளை கொடுப்பாய், ஆண்டவர்கள் பிரியமாயிருப்பார். கற்றுக் கொடுத்த முறைமைகளின்படி செயல்படாமல் போனால் ஆண்டவருக்கு கணக்கு நீ கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு பதில் நீ சொல்ல வேண்டும். அந்த 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தருடைய பஸ்காவை ஒரே முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரதேசியானாலும், சுதேசினா யாரு? நாங்கள் இந்த ஊருக்காரங்க. எந்த ஊருக்காரனோ ஒரு பரதேசி உன்னிடத்தில் தங்கி பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன். நான் பரதேசி, நான் ஊராக சுற்றிட்டு வரேன், அதனால் நீங்கள் எனக்கு பஸ்காவில் பங்கு கொடுங்க. நீ பஸ்காவில் பங்கடைவதற்கு உள்ள தகுதி உடையவனாக இருந்தால் நீ பரதேசியாக இருந்தாலும் உனக்கு தரலாம். புதிய ஏற்பாட்டு உபதேசம் என்னன்னா, யார் பஸ்காவில் பங்கு பெறலாம்? புதிய ஏற்பாட்டில் உள்ள உபதேசம் தெரியுமா?
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். கர்த்தரா பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர் தான் கர்த்தருடைய பஸ்காவுக்கு தகுதி உடையவர். அது நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். எப்போ என்ன எடுத்தீங்க? நீங்கள் எத்தனை வயசில் ஞானஸ்நானம் பெற்றீங்க? இயேசு கிறிஸ்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ நீங்கள் எடுத்தது ஞானஸ்நானம் இல்லை, உங்களுக்கு பேர் வச்சாங்க, பேர் வச்சு தண்ணி தெளிச்சாங்க. அதை நீங்கள் ஞானஸ்நானம் நினைக்கிறீங்களா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவர். ஞானஸ்நானம்னாலே என்னன்னு தெரியுமா? தண்ணி தெளிக்கிறதில்ல, முழுகி எழும்புதல், முழுகுதல். அப்போ ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து வந்தார். ஞானஸ்நானம் பெற்றவங்க தான் கர்த்தருடைய சபையில் உள்ள பஸ்காவிலே பங்கு பெற தகுதி உள்ளவர். ஒருவேளை நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் வேற ஊர், அவங்கள தான் பரதேசின்னு சொல்கிறோம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ். சரியா? அவங்க நம்ம அற்பமாக பேசுறதுக்காக சொல்லலை, அப்படி ஒரு வார்த்தை இருக்குது, பரதேசின்னு சொல்லி இருக்குது. அப்படி சொன்னால் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அடுத்து நேட்டிவ் ஆஃப் த லேண்ட், நாங்கள் இந்த ஊருக்காரங்க. இந்த ஊருக்காரனும் கர்த்தருடைய பந்தியிலே முறைமையின்படி பங்கு பெறலாம், பரதேசியும் பங்கு பெறலாம். ஒரே கட்டளை இருக்க வேண்டும், ஒரே கட்டளை தான். நீங்கள் வெளியூர் ஆனதுனால நீங்கள் கெசட் பப்ளிகேஷனில் போட்டு ஒரு ஒரு அஃபிடவிட் வாங்கிட்டு வரணும் நோட்டரி பப்ளிக்கிட்ட. அப்படியெல்லாம் கிடையாது. நீ பரதேசியாக இருந்தாலும் சுதேசியாக இருந்தாலும் உள்ளூருக்காரனாலும் சரி வெளியூர்காரங்களானாலும் ஆண்டவர் பயந்து ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றீங்களா? நீங்கள் பஸ்காவை ஆசரிக்கலாம், பங்கு பெறலாம். ஹல்லேலூயா! அதுதான், அப்படிதான். அதுக்கு மேலே வேற விளக்கத்துக்கு அவசியம் இல்லை. அது அங்கே ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாருங்க. அது கல்யாணத்துக்கு சில ஒழுங்குமுறைகள் இருக்குது. சும்மா கல்யாணம்னு சொன்னோன்னா இன்னைக்கு சொன்னோன்னா நாளைக்கு பண்ணி வைக்க முடியாது. கல்யாணம் ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொண்ணு கட்டணும்னா 21 வயசு முடிஞ்சிருக்கணும், ஒரு பொம்பளை பிள்ளை 18 வயசு முடிஞ்சிருக்கணும். வக்கீல் வந்து கேட்டாலும் வக்கீலுக்கு அதுதான் பொருத்தம். ஆமாம், 2 ஊழியர்கள் வந்து சொல்கிறாங்க, ஐயா கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு கல்யாணம் நீங்கள் நடத்தி வைப்பீங்களா? வைப்போமே. பையனுக்கு வயசு என்ன? 20 வயசு. 20 வயசு முடிஞ்ச பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, அது சட்டத்தின்படி குற்றம். அது சென்னையில் ஒரு வக்கீல் சொன்னார், 20 வயசு ஆனாலும் நம்ம பண்ணலாம், நீங்கள் அதை வக்கீல்கிட்டேருந்து எழுதி வாங்கிட்டு வாருங்கன்னு சொன்னோம். 2 பேரும் சேர்ந்து நம்ம சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு சகோதரத்தில் போய் பேசி அவர்கிட்ட பேசினா என்ன செய்ய முடியும்? எந்த வக்கீல் அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? அதுக்கு ஒரு முறைமை இருக்குது. அடுத்த ஆவிக்குரிய சபைகளில் ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறோம். என்ன, அந்த சகோதரன் வெளியூர்காரோ எந்த ஊருக்காரோ அவர் ரசிக்கப்பட்டவரா, ஞானஸ்நானம் பெற்றவரா, விசுவாசியா, கெட்ட பழக்கம் ஒன்றும் இல்லை, ஞானஸ்நானம் பெற்றவரா? அது கேட்குறாங்க. ஞானஸ்நானம் சர்டிஃபிகேட் கொண்டு வா. அடுத்து முறைப்படி இவர் கல்யாணம் பண்ண போறான்னு உள்ளது சபையில் வாசிக்கப்பட்டதா? அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் வெரிஃபை பண்ண பிறகு தான் கல்யாணம் நடத்திக்க முடியும். அதுக்கெல்லாம் ஒழுங்கு முறைமைகள் இருக்கிறது. சும்மா நான் அந்த பொண்ணை விரும்பினேன், அந்த பொண்ணு என்ன விரும்புகிறாள். ஒரு பையன் வந்திருந்தா ஒரு நாள் கிராமத்திலிருந்து, பிரைஸ் தி லார்ட், ஓ பிரைஸ் தி லார்ட், வாட் யூ வாண்ட்? நான் பாஸ்டர் மோகன் சபையை சார்ந்தவன், நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவளை கல்யாணம் பண்ணணும். அப்படியா? அது நான் செய்ய முடியாது, அதுக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, இவனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க. ஒன்று நான் அறியேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் போக மாட்டேன். நீங்கள் சர்டிஃபிகேட் தந்தால்தான் போவேன். பாஸ்டர் மோகன் பல நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தகப்பனுடைய நெருங்கின நண்பர். உங்களுக்கு பாஸ்டர் மோகனை இப்போதான் சில ஆண்டுகளாக தெரிந்திருக்கலாம். அவரை பைபிள் காலேஜுக்கு போக சொன்னதும் வேறுபட்ட வாழ்க்கையை வாழ சொன்னதும் என்னுடைய தகப்பன் என்பதை அவர் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அப்படி இருக்க அவருக்கு சபையில் வந்து எங்கிட்ட எப்படி ஓட்டுறான்? பாஸ்டர் சபைக்கு போகிற, பாஸ்டர் மோகன் சபைக்கு போகிற எல்லாரும் ரசிக்கப்பட்டவனா? எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றவனா? எல்லாரும் பரிசுத்தமாக வாழ்றவனா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அவர் பரிசுத்தவான், அவருடைய குடும்பம் பரிசுத்தமான குடும்பம், நான் அதை அறிவேன், அதை அறிக்கை எடுக்கிறேன். ஆனால் இவன் யார் எனக்கு தெரியாது. சொல்லி பார்த்தா போக மாட்டேன்னு நிற்கிறான். பிறகு நான் யோசித்தேன், ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரை எனக்கு ஒரு உதவி செய்ய போய் போகிறான் இல்லையா, என்ன செய்தேன்னு நீங்கள் அறிவீர்களா? ஒரு பேப்பர் எடுத்து நான் சொன்னேன், நான் எந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் தமிழில் கொடுக்க மாட்டேன், இங்கிலீஷில் தான் கொடுப்பேன். ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தேன், டு whomsoever it may concern, யாருக்கானாலும் பொருந்தும். இப்படி இன்னும் ஒரு பையன் பாஸ்டர் மோகன் சபையிலே ஆராதிக்கிறவன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறபடியால் யாருக்கு மனப்பூர்வமாக பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் என்று விருப்பப்படுகிறதோ திருப்தி இருக்கிறதோ பண்ணி கொடுக்கலாம். கொடுத்தேன், சந்தோஷமாக போயிட்டான். அல்லேலூயா. ஒரு முறைமை இருக்கிறது.
அந்த முறைமையை மீறி எதுவும் செய்ய முடியாது. அப்படித்தாங்க. அதே போலதான் இன்னும் சொல்றேன், பரதேசி ஆனாலும் சுதேசி ஆனாலும் ஒழுங்கு முறைகளை ஆண்டவர் வரையறுத்திருக்கிறார். அதை யாரும் மாற்றக்கூடாது. அது போலதான் கடைபிடிக்கணும். அதே போலதான் பண்டிகை விஷயங்கள் கூட. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, பண்டிகையை ஆசரிப்பதற்காக இயேசுவின் தாயும் தகப்பனும் அங்க எருசலேமுக்கு போயிருக்கிறாங்க. பண்டிகை ஆசரிக்கிறதற்கு யூதருடைய முறைமையின்படியே அவர்கள் போயிருக்கிறார்கள். லூக்கா 2:42 எடுத்து பாருங்க. அங்க இருக்கு இல்லையா, என்னது? His parents went up to Jerusalem according to the custom of the feast. அங்க என்ன பண்டிகை? இந்த பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்க அவங்க எருசலேமுக்கு போயிருந்திருக்கிறாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 41-42 நம்ம படிச்சு முடிச்சாச்சு. கேட்டீங்களா? பண்டிகை ஆசரிக்க ஒழுங்குமுறை ஒன்று வைத்திருக்கிறார்கள். எருசலேம் வரையிலும் போயிருந்திருக்கிறாங்க. பண்டிகை ஆசரிப்பதுக்கு கூட முறைமைகள் இருக்கிறது. நம்ம எப்படியும் பண்டிகையை ஆசரிக்க முடியாது. அதுக்கும் சில ஒழுங்குமுறைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படி கொண்டாடணும், புதிய வருஷம் எப்படி கொண்டாடணும், பெரிய வெள்ளி பண்டிகை எப்படி கொண்டாடணும், உயிர்த்தெழுந்த பண்டிகை எப்படி கொண்டாடணும். நம்ம எல்லா பண்டிகைகள் வெடியெல்லாம் வெடித்து கல்யாண வைபவம் எப்படி நடத்துறீங்க பாஸ்டர்? ஒரு பாஸ்டர் கேட்கிறாரு, ஒரு நல்ல ஊழியக்காரர் சொல்றாரு, உங்க சபையில் உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப அமைதியாக நடைபெறும் என்று கேள்விப்பட்டேன். ஆரவாரம் இருக்குமா? ஆரவாரம்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே, கொஞ்சம் விளக்கமா கேளுங்க சொல்றேன். உங்க சபையில இசை இருக்குமா? இருக்கும். பாடல் இருக்குமா? இருக்கும். சவுண்ட் சிஸ்டம் இருக்குமா? இருக்கும். வேற என்னதான் எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு மேலாக ரொம்ப ஆரவாரம் ரொம்ப வேணும்னா 500-1000 ரூபாய் கொடுங்க, வெடி வாங்கி வெடிக்கலான்னு சொன்னேன். ஊழியக்காரனுக்கே தெளிவில்லைன்னா அப்புறம் விசுவாசிக்கு என்ன தெளிவு இருக்கும்? பண்டிகையை ஆசரிக்கிறதிலேயே சில முறைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல தேவனின் ராஜ்யமே. பண்டிகைன்னா என்னன்னு தெரியுமா? பண்டிகைன்னா என்ன? ஒரு பண்டிகைகளுடைய முக்கியத்துவம் எங்க தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிப்பதுதான் பிரதானமானது. உலக மக்கள் பேர் கிறிஸ்தவர்கள் பண்டிகைனா உடனே புதிய ட்ரெஸ் எடுக்க போவாங்க, தின்பண்டங்களை செய்வாங்க. அவங்க சும்மா கடமைக்கு சாமி கும்பிடுற போல கோயிலுக்கு போவாங்க. நானும் பேர் கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ளவர்களோடு பல ஆண்டுகள் பழகி இருக்கிறேன். அவங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவாங்க. எப்படி தெரியுமா? எப்படி? இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். நாகர்கோயில் டவுன்ல கிறிஸ்துமஸ் நாளில் 500க்கு அதிகமான அலங்கரிக்கப்பட்ட லாரிகள் வருவாங்க. எல்லாம் உற்சாகமா பாடுவாங்க, ஆரவாரமா பாடுவாங்க. அதே லாரிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? 10 லிட்டர் 20 லிட்டர் கேன்ல இருக்கும். என்னது? கல்லு, பிராண்டி. அங்க ஒரு பக்கத்தில் பண்டிகை. நான் குடியிருந்த வீட்டு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நல்ல சந்தோஷமா கொண்டாடி இருக்கிறாங்க. பாட்டில் சவுண்டு கேட்குது, தட தட தடன்னு பாட்டில் சவுண்டு. பரவ ஐயோன்னு கூச்சல் போடுறாங்க. இப்படியா பண்டிகை கொண்டாடுறது? என்ன பண்ணாங்க? சாப்பிட்டு முடிச்சதும் பிராண்டி விஸ்கி அடி. இதா பண்டிகை கொண்டாடுற முறைமை? பண்டிகை கொண்டாடுறதுக்கு இப்படி ஆட்டம் சொல்லியிருக்கிறாரு. கந்தை துணியோ கத்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ, விலையேறப்பட்ட உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கு. பயபக்தியா உருக்கமா பாடிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க பாடுறதெல்லாம் கேட்டு. ஆனால் எல்லா வருஷம் இத்தனை வருஷம் புது வருஷம் கிறிஸ்துமஸுக்கும் புது வருஷத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியும். இந்த வருஷம் ஏதோ பற்றாக்குறை, ஏதோ பஞ்சம், ஏதோ விவசாயத்தில் பாதிப்பு, ஒன்றும் வாங்க முடியல, கடன் கேட்டவனும் கடன் தரல. என்ன கிறிஸ்துமஸ்? புதிய ட்ரெஸ் எடுக்காம என்ன கிறிஸ்துமஸ்மா? ஒரு ஆளாவது வெட்டி தின்னாம இருந்தா என்ன கிறிஸ்துமஸ்? ஒரு நாள் ஒரு தேவ மனுஷன், என்னுடைய தகப்பனுடைய நண்பர், அவர் சொன்னாரா, கல்யாணம் எப்படின்னு தெரியுமா? கல்யாணம்னா 2 கடா வெட்டி பெரிய அப்பளம், எல்லாருக்கும் அப்பளம் கொடுத்துதான் பண்டிகை. கல்யாணம் பண்டிகை கொண்டாடுறதுக்குன்னு சில வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாட்டா என்னோட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரக்கு தான் இங்க வந்திருக்கிறேன். தெரியாதனமாக பண்டிகை கொண்டாடுறதுன்னு சொல்றது வெடிக்கிறதும், தண்ணி அடிக்கிறதும்,
கூச்சல் போடுறதும் கும்மாளம் பண்ணுறதும் இல்லை. அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்கிறது தான் பண்டிகையில் உள்ள முக்கியமான அம்சம். அதை தெரிஞ்சுக்கிடணும். பண்டிகை கொண்டாடுகிற முறைமையின்படி நம்ம பண்டிகை கொண்டாடலாமா? இன்னைக்கு ஒரு கூட்டம் கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கிறிஸ்துமஸே கொண்டாட மாட்டாங்க. நான் டவுனில் ஊழியர் செய்துட்டு இருந்த வேளையில் அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் துறவியாக இருந்தவர். அவர் தாடி வைத்து காலி போட்டவர். கிறிஸ்துமஸ் ஆராதனை சபையில் நடக்குது, அவர் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டார். நான் கேட்டேன், ஐயா நீங்கள் ஏன் ஆராதனைக்கு வரல? இதெல்லாம் நீங்கள் சும்மா சடங்கு பண்ணுறீங்க. ஏசுநாதர் இன்னும் பிறந்ததா? ஏசு இன்னும் பிறந்ததா? அவருக்கு தமிழ் படிச்சு தமிழில் இருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் யார்? யூ வாஸ் ஏ கேரளைட், மலையாளிக்கு தமிழ் தெரியல, ஆனால் தமிழை பேசுகிறார். நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவர் அதிக பிரசங்க. அவர் சும்மா விடல, சரியாக கேள்வி கேட்டு மடக்கி வாபஸாக வச்சு போட்டேன். ஏசுனார் இன்றைக்கே அப்புறம் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவர் கர்த்தருக்கு விசேஷித்துக் கொள்கிறார். பண்டிகைகளை ஆசரிப்பது என்பது ஒரு முறைமை. ஆனால் நம்முடைய பண்டிகை நாட்களில் எக்காலம் முதுங்கள். பொங்கல் பண்டிகைக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? தீபாவளிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பங்கு இருக்கா? உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? ஈடுபாடு இருக்கா? அந்த பண்டிகைகளுக்கும் நமக்கு எந்த ஈடுபாடு கிடைக்காது, சம்பந்தம் கிடையாது. நம்முடைய பண்டிகை நாட்களை அனுசரிக்க வேண்டிய முறையை ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். அதன்படி நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கு பிறகு யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வேறொரு முறை எழுதப்பட்டிருக்கு. கானா ஒரு கல்யாண வீட்டில் அங்கே கற்சாடிகளில் தண்ணீர் வச்சுருந்தாங்களா? எதுக்கா? ஏசுனார் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறது இல்லை, சுத்திகரிப்பின் முறைமையின்படி. சுத்திகரிக்கிற முறைமை என்று ஒன்று இருக்கிறது, பார்த்துக்கிடுங்க. They set there 6 water pots of stone according to the manner of purification of the Jews. யூதர்களுடைய முறைமையின்படி கற்சாடிகளில் தண்ணீரை வைத்திருந்தார்கள். சுத்திகரிப்பின் முறைமை என்று ஒன்று இருக்கிறது. சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பிறகு இயேசுபாலனை தேவாலயத்தில் கொண்டு போனார்கள். சுத்திகரிப்பின் முறைமை என்று ஒன்று இருக்கிறது. ஒரு பாத்திரத்தை சுத்தம் என்ற முறைமை என்று ஒன்று இருக்கிறது. ஒரு டம்ளரை சுத்திகரிக்கிற முறைமை என்று இருக்கிறது. புரிகிறதா? சுத்திகரிப்பின் முறைமை என்று ஒன்று இருக்கிறது. நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா, நாம் ஆனாலும் நம்முடைய பிள்ளைகளானாலும் என்ன சொல்கிறோம்? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா, யூனிஃபார்ம் எல்லாம் கலத்தீரு, கை கால் முகத்தை எல்லாம் கழுவிட்டு காஃபி குடிக்கவான்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் ரைட், தப்பு இல்லை, கரெக்டு தான். ஒரு செத்த வீட்டுக்கு போகிறோம், இளவு வீட்டுக்கு, அங்கே போயிட்டு வந்து என்ன பண்ணுறோம்? பொதுவாக அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி குளிச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்குறோம். சுத்திகரிப்பின் முறைமை என்று ஒரு ஒழுங்கு யூதர்களுக்கு இருந்திருக்கிறது. அதுக்காகத்தான் அந்த 6 கற்சாடிகளில் தண்ணீர் அங்கே கல்யாண வீட்டில் வச்சுருக்கிறாங்க. சில இடங்களில் போனால் சுத்திகரிப்புக்கு தண்ணியை கேட்டால் தண்ணி இருக்காது. கல்யாணம் பிரமாதமாக இருக்கும், தண்ணி எங்கே? அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கல்யாணம் பிரமாதமாக நடந்தது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு சாப்பாடு போடுங்க அப்பான்னு கேட்டால் தண்ணி இல்லை. தண்ணி கொண்டு வந்தால் தான் நாங்கள் சாப்பாடு போட முடியும். ஏன்? தண்ணி அங்கே இருக்குது. காலையில் உள்ள பழைய டிஃபனை சாப்பாடு சீக்கிரம் போகிறவங்களுக்கு போட்டு கொடுத்துருங்க. அதிலே ஒரு தந்திரம், அதிலே ஒரு மந்திரம். சுத்திகரிப்பின் முறைமை என்று ஒன்று இருக்கிறது. அது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கிறது, குடும்பத்திலும் இருக்கிறது. சுத்திகரிப்பின் முறைமை என்பது நம்ம கடைபிடிக்கணும். சரீர பிரகாரமாகவும் நம்முடைய வஸ்திரத்திலும் நம்முடைய ஆவியிலும் அசுசி இல்லாமல் தூய்மையாக இருக்கணும். சுத்திகரிப்பின் முறைமையை கடைபிடிக்காவிட்டால் நம்முடைய ஜீவியத்திலே துர்நாற்றம் வீசும். சுத்திகரிப்பின் முறைமை என்று ஒன்று இருக்கிறது. நான் ஆண்டவர் இயேசுவை என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்றால் அதுக்கப்புறம் சுத்திகரிப்பின் முறைமை என்னன்னு தெரியுமா? பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். சரீர அழுக்கை போக்குறதல்ல, மாம்ச அழுக்கை போக்குறதில்ல. அது ஒரு சுத்திகரிப்பின் முறைமை தான். கிறிஸ்துவோடு ஒப்புரவாகுதல், அதாவது உடன்படிக்கை பண்ணுது. சுத்திகரிப்பின் முறைமை உங்களுக்கு தெரியுமா? அது நீங்கள் கடைபிடிப்பதுண்டா? நாங்கள் என்னதான் உடம்பு முடியாட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை சாமி கூட வரவங்க குளிச்சுட்டு தாங்க வந்துடுவோம். அது ரைட்டு தான். ஆனால் பரிசுத்தாய் கூட்டத்துக்கு வரவழையில் வர முடியாது. ஒரு நாள் ஒரு சகோதரத்தில் கேட்டேன், ஏன் பிரதர் நீங்கள் பரிசுத்தாய் கூட்டத்துக்கு வரலன்னு. அவர் வேலைக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரதுக்கு நேரம் ஆகிட்டான், அதனால் நான் வரலைன்னு சொல்லிட்டார். வேலைக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரதுக்கு முடியலை. நான் அதை குற்றப்படுத்தலை. ஆண்டவருடைய சமூகத்தில் சுத்த இருதயம், சுத்த சரீரம், சுத்திகரிக்கப்பட்ட சரீரம், தூய்மையான வஸ்திரத்தோடு தான் வரும். சுத்திகரிப்பின் முறைமேல் ஒன்று இருக்கு.
அதுபோல சுத்திகரிப்பின் நாட்கள் இருக்கு. சில ஸ்திரீகள் பிள்ளை பெற்றுக்கிட்டு நாளைக்கே வந்துடட்டா, நாளை கழிச்சே வந்துடட்டா. டேக் ரெஸ்ட், கம் ஆஃப்டர் கெட்டிங் ஹீல். நீ சுகமான பிறகு வா, ஒன்றும் பிரிஞ்சு போகல, அவசரப்படாத. அதை சொல்லிட்டா அவங்களுக்கு வருத்தமாக போயிடும். ஆமாம், சுத்திகரிப்பின் முறைமை என்று ஆண்டவர் வச்சிருக்கிறார். யூதர்களுக்கு அப்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். நமக்கு அப்படி எல்லாம் முறைமை உண்டா? எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. நாங்கள் எல்லாம் அதெல்லாம் கடைபிடிக்கிறது இல்லை. கையை கூட கழுவாமையே நாங்கள் சாப்பிடுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கை கழுவிட்டா சாப்பிட்டாங்க. கை கழுவாமல் சாப்பிட்டதை பார்த்து பரிசேயர்கள் குற்றப்படுத்தணும்னா ஆண்டவர் அதை ஒத்துக்கிட்டாரா? ஆண்டவர் அவருடைய சீஷர்கள் தானே சப்போர்ட் பண்ணார். அது ரைட்டு. அப்போ கை கழுவாமலே சாப்பிடுங்க, குளிக்காமலே நடங்க, 3 நாள் 7 நாளான ட்ரெஸ்ஸே போடுங்க. அதுக்கு பிறகு நான் மூக்க பிடிச்சிக்கிட்டுறேன், வேற என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் நம்முடைய சபைக்கு ஆராதிக்கு வந்து கொண்டிருந்த ஒரு அதிகாரி என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், ஐ என்ஜாய் எவ்ரிதிங் எக்ஸப்ட் a few people coming with bad smell. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரு சிலர் துர்நாற்றத்தோடு நார்ன நிலைமையில் வர்றாங்க, எனக்கு வைத்த புரட்டுதுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப துக்கமாய் போனது. சுத்திகரிப்பின் முறைமையோடு நாம் செயல்பட வேண்டும். சுடர்மணி என்ற மாணவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வேளையில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறான். அவன் தலையில் தண்ணியை தேய்ச்சி சீப்பு வச்சு வாரிட்டு வந்திருக்கிறான். எனக்கு தெரியல. அவன் அம்மா வந்து கூப்பிடுறாங்க. அவனுடைய தகப்ப மிலிட்ரி இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர். தாய் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க, மாஸ்டர் நீங்கள் பாருங்கள், இவனை சுடர்மணியை பாருங்கள், இவன் குளிச்சிருக்கிறானா? குளிச்சிருக்கிறாங்க, தலையில் இருக்கு, குளிக்கிறதே கிடையாது. தலையில் தண்ணியை தேய்ச்சிக்கிட்டு இவன் இப்படி வந்திருக்கிறான். நீங்கள் அவனை பக்கத்தில் கூப்பிட்டு பாருங்க. ஓ பேட்ஸ், கெட்ட நாற்று. சுத்திகரிப்பின் முறைமை என்று ஒன்று இருக்கிறது. பவுடர் போடலாமா போடக்கூடாதுன்னா, ஓவராக போட்டு அட்ராக்ட் பண்ணக்கூடாது. சென்று போடலாமான்னா உங்களுக்கு ஒத்துக்கணும்னா போட்டுக்கிடுங்க. அதுக்கு பதிலாக இந்த சரியில்லாத மீன் ஒரு காலத்தில் பேரெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு இந்த கெட்ட கெட்ட பேரெல்லாம் சொல்றது பிடிக்கல. அதனால அந்த பேரெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டேன். நம்ம அகராதிலேருந்து எடுத்துட்டேன், இனி தேவையில்லை. இந்த நாற்றம் வீசக்கூடிய மீனை சாப்பிட்டா நல்ல வாசனை உள்ள சோப்பை போட்டு கழுவி சுத்தபத்தமாக போகும். எங்கே போனாலும் சரி, இங்கே வந்தாலும் சரி, எங்கே போனாலும்னா கல்யாண வீட்டுக்கோ வேற பால் காய்க்கிற வீட்டுக்கோ சபைக்கு வரணும், நல்ல சுத்தமாக வாங்க. உங்கள் பக்கத்தில் யாராவது வந்த உடனே எனக்கு வைத்த புரட்டுன்னு மட்டும் யாரும் சொல்லக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சுத்திகரிப்பின் முறைமைன்னு ஒன்று இருக்கு. காலையில் எழும்புறீங்களா, ஆராதனைக்கு வர்றீங்களா, காலையில் ஆராதனைக்கு வர்றீங்களா, பல்ல விளக்கிட்டு வாங்க. காலையில் எழுப்பி நீங்கள் அதிகாலை எழுப்பி ஆண்டவரை தேடுறீங்களா, பல்ல விளக்கிட்டு ஆண்டவரை துதிங்க. ஆமாம், அது நல்லது தானே, அதில் என்ன தப்பு இருக்கு? பல்ல விளக்குறதே கிடையாதா? எத்தனை நாளைக்கு இருக்கா? 2 நாளைக்கு இருக்காத? அப்படியா? அதுதான் சுத்திகரிப்பின் முறையா? உங்கள் காலில் போடுற செருப்பு கழுவி எவ்வளோ நாளாச்சு? சுத்தமாக இருக்கா? சுத்திகரிப்பின் முறைன்னா இப்போ புரியுதா? உங்கள் பேக்கெல்லாம் அப்படி இருக்கு, சுத்தமாக இருக்கா? அது இன்றைக்கு தான் நான் எடுத்தேன், துடைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அது கொஞ்சம் துடைச்சி சுத்தமாக கொண்டு வாங்க. உங்கள் சைக்கிள் எப்படி இருக்கு? உங்கள் மோட்டார் சைக்கிள் எப்படி இருக்கு? அதில் ஏறுனா நமக்கு ட்ரெஸ் எல்லாம் கரை பிடிச்சிடும். நான் கல்யாணம் ஆன ஆரம்பத்தில் ஒரு வீட்டுக்கு என்ன ஜோம்பனை கூப்பிட்டுருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே போயிருந்தா ஒரு ஸ்டீல் சேர் நான் போட்டிருந்தேன். ஒயிட் அண்ட் ஒயிட், பிராண்ட் நியூ, புத்தம் புதுசு, விலை கொடுக்குது. ஒருவேளை ஃபாரினில் உள்ளதான் இன்னொன்று எனக்கு மறந்து நினைப்பில்லை. நான் போய் உட்கார்ந்த பாருங்க, அந்த சேரில் உள்ள துரு பேன்ஸில் ஒட்டி அந்த பேன்ஸ் பிறகு போட முடியல. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், யாருக்கு வீட்டுக்கு போனாலும் சரி, அவங்க சரியா நினைச்சாலும் சரி தப்பா நினைச்சாலும் சரி, நம்ம கர்ச்சிப்பை எடுத்து முறைப்படி தொடச்சிட்டு தான் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போங்க. அதுக்காக நான் பாதிப்புக்குள்ளாக முடியாது. ஒருவேளை ஸ்டீல் சேர் ரொம்ப துரு பிடிச்சதை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நான் கூடுமான வரையிலும் உட்காராம நின்றுக்கிடுவேன். அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வச்சுருப்பேன்ல, அதை போட்டு உட்காந்துருவேன். சுத்திகரிப்பின் முறைன்னு ஒன்று இருக்குதுப்பா. ஊழியக்காரன் வந்த பிறகு தான் விளக்குமாறு எடுத்துட்டு ஓடியா கூட்டுறது. பாஸ்டர் கொஞ்சம் நின்றுடுங்க, ஐயா நான் வந்துடுறேன். இழுக்கிறாங்க. ஏன் காலையில் எழும்பி உங்கள் வீட்டை கூட்டுற ஒரு சுத்தம் பண்ணக்கூடாதா? ஒற்றையெல்லாம் எப்படி இருக்கு? ஒற்றை கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் காலமாக குடியிலையோ வீட்டில்? இங்கே தான் குடியிருக்கிறோம், அந்த டைம் தான் கிடைக்கல. உங்களுக்கு ஒற்றை அடிக்கிறதுக்கு ஆள் வேணுமா சொல்லுங்க. அதுக்கு ஒரு டீம் இருக்கும். ஆமாம், ஒற்றை அடிக்கும். சுத்திகரிப்பின் முறைமையை கடைபிடியுங்கள்.
அந்த 8 கால் பூச்சி என்னை கடிச்சு போட்டு, ஐயோ எனக்கு இங்கே என்னதோ பண்ணுதுங்க. நீங்கள் அங்கே வச்சுட்டு இருந்தீங்கல்ல இவ்வளோ நாள். சுத்திகரிப்பின் முறையை கடைபிடியுங்கள், உங்களை வாசஸ்தலம் சுத்தமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அங்கே ஒருத்தர் வெத்தில போட்டவர் வந்து பளிச்சுன்னு துப்பிட்டு இருக்கிறாரு வீட்டுக்குள்ளால. ஐய இன்னொருத்தர் வீடியோ பிடிச்சிட்டு வீடு துண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு உருண்டு புரண்டுட்டு கிடக்கிறாரு. ஒரு பொம்பளை என்கிட்ட மோதிட்டு, அந்த பொம்பளை செத்து போயிட்டா, அவன் என்கிட்ட மோதுறா. நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? அந்த ஆள் வந்து எனக்கு சம்பந்தி வந்து அங்கே கடந்து தண்ணி அடிச்சுட்டு உருண்டு கிடக்கிறாப்புல, நீங்கள் அதை என்ன சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? ஐயோ நான் பேசுனது தான் தப்பா? நான் பேசுனதுல தான் நீ செத்தியா? நான் இல்லை காரணம். நீ உனக்கு திமிர்த்தனத்தில் செத்தியா பழச்சி எனக்கு என்ன தெரியும்? சுத்திகரிப்பின் முறை ரொம்ப அவசியம். அந்த டிவியில் என்னெல்லாம படம் வருது, அந்த டிவியில் என்ன படம் வருது அதை ஆஃப் பண்ணு, அது போடக்கூடாது. நம்ம போயிருக்கிறோம், ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜோம் பண்ண போயிருக்கு, அப்போ அங்கே சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கு, சினிமா படம் வருது டிவியில், அதை கொஞ்சம் நிறுத்துங்க, அப்போ தான் ஜோம் பண்ண முடியும். சுத்திகரிப்பின் முறையை புரிந்து கொள்ளுங்கள். புரிகிறதா? டிவியில் வர்றதை நாங்கள் பார்க்கக்கூடாதா? டிவியில் வர்றது எல்லாம் பார்க்கக்கூடாது. டிவியில் வர்ற செய்தியை எல்லாம் நம்பக்கூடாது. சில கிறிஸ்தவ டிவி சேனலில் கூட தப்பா துருபதேசம் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியல நிறைய விஷயங்கள். சுத்திகரிப்பின் முறைமை. அதுக்கு பிறகு யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அடக்கம் பண்ணுகிற முறைமைன்னு ஒன்று இருக்கு. செத்த பிறகு அடக்கம் பண்ணுற முறைமைன்னு ஒன்று இருக்கு. பார்த்துக்கிடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இதை சொல்லித்தர. அடக்கம் பண்ணுகிற முறைமைன்னா என்ன, அது என்னன்னு சொல்லணுமா? இதை சொல்லித்தரலாம். அது என்னது? They took the body of Jesus and bound it in strips of linen with the spices as the custom of the Jews is to bury. யூதர்களுடைய முறைமையின்படி இயேசுவின் சரீரத்தை எடுத்து சுத்தி வாசன திரவியம் போட்டு வெள்ளிய வஸ்திரத்தில் சுத்தி அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணுகிற முறைமைன்னு ஒன்று இருக்கு. அது தெரியுமா? விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் செத்து போறா சுடுகாட்டில் கொண்டு கொளுத்தக்கூடாது. ஐயோ என்ன கொளுத்திடுவாங்கன்னு உங்களுக்கு பயம் இருக்குன்னா நீங்கள் சாகிறதுக்கு முன்னாலேயே முறைப்படி உயிர் எழுதிருங்க. உயிர் எழுதி பதிவு செய்து அதில் ஒரு காப்பியை எங்களுக்கு கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு விசுவாச முறைமையின்படி தேவ வசனத்தின் ஒழுங்கின்படி உங்களுக்கு நல்லடக்கம் செய்யலாம். அது இல்லைன்னா உங்கள் குடும்பத்தார், உங்கள் பேரன், உங்கள் பேத்தி சுடுகாட்டில் கொண்டு கொளுத்தி போடுவான். ஆமாம், எனக்கு ஒரு தலைமை ஆசிரியருடைய தாய் இந்த ஊரில் இருந்தவங்க சொன்னாங்க, யோ மாஸ்டர், அவங்க ஆள் பெரிய பாடியாக இருப்பாங்க, வயசானவங்க என்னட்டு சொல்கிறாங்க, யோ மாஸ்டர் எனக்கு ஒரு புண்ணியம் செய்வியா? என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்வோம். நான் செத்த பிறகு இந்த பயிர்களெல்லாம் என்ன கொண்டு சுடுகாட்டில் கொளுத்திடுவான். அதை செய்யாமல் நீ தடுக்கணும். நீ என்ன குளிர் வாண்டி அடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியான்னு நான் சொன்னேன். பாட்டி, இதை நீங்கள் உங்கள் மகன்கிட்டையும் உங்கள் மருமகள்கிட்டையும் உங்கள் குடும்பக்காரன்ட்டையும் சொல்லி ஒழுங்குபடுத்துங்க. அப்போ நீங்கள் செத்து போயிட்டா நம்ம அடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அடுத்து இன்னொன்று சொன்னேன், நீங்கள் செத்த பிறகு உங்களுக்கு உடம்புல வலி ஒன்றும் தெரியாது. உங்களை கொளுத்துனா என்ன புதைச்சா என்னன்னு கேட்டேன். இல்லைப்பா, யோ மாஸ்டர் நீ அப்படி சொல்லாத, என்ன கொளுத்தவே விடாத. நான் என்ன செய்ய முடியும்? அவங்க செத்து போனாங்க, சுடுகாட்டில் கொண்டு கொளுத்திட்டாங்க, அவ்வளவுதான். அடக்கம் பண்ணுகிற ஒரு முறைமை என்று யூதர்களுக்கு இருக்கிறது. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் செத்த வேளையில் அடக்கம் பண்ணினார்கள். ஆதி ஆமத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தல் வரையிலும் புதிய ஏற்பாட்டிலையும் படிச்சு பாருங்க, அடக்கம் பண்ணினார்கள். சில இடங்களில் மிஷனரி பணியில் இருந்தவங்க, அவங்க புற தேசங்களில் இருந்தவர்கள் எங்கேயோ போன இடத்திலே எப்படியோ செத்து அடக்கம் பண்ணப்படாமலும் போயிருக்கிறார்கள். ஆனால் யூதர்களுடைய முறைமையின்படி மெல்லிய வஸ்திரம் சுத்தி வாசன திரையும் போட்டு கல்லறையில் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அடக்கம் பண்ற முறைமைன்னு ஒன்று இருக்கு. அடக்கம் பண்ற நாளில் பாட வேண்டிய பாடல் இருக்கிறது, சரிங்களா? அடக்கம் பண்றதுக்கு பாடுற பாடல்கள் இருக்கு. அதுக்கு தப்பு தப்பான பாடல்களை பாடக்கூடாது. ஒரு சபையில் உள்ள ஒரு குடும்பத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பிறகு பாலையா என்கிற மனுஷனுக்கு ஒரு சின்ன பையன் பிறந்தான். ஒரு 6-7 மாதம். அந்த பையன் செத்து போயிட்டான், திடீரென்று வியாதிப்பட்டு. அந்த சபையார் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு ட்ரம் எடுத்துட்டு வந்து டும் 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 எடுத்துட்டு வந்து, என் மகிழ்ச்சி இன்றும் என்றும் வேதமாக யார்
நன்மையன நாடி செல்வு மிக மீதிலே மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம். சாவு வீட்டில் பாட வேண்டிய பாடல. அடக்கம் பண்றதுக்குன்னு ஒரு முறைமை இருக்கு. எனக்கு தெரிந்த ஒருவர் ஒரு நாளிலே அவரிடத்துல வெளியூருக்காரங்க போய் கேட்டாங்களா, எங்க ஊர்ல இந்த அக்கா ஒருத்தங்க தான் விசுவாசி, அவங்க சபையில் உள்ள ஊழியர்கள் எல்லாம் எங்க ஊர்ல இல்லை, அவங்க ஊழியர் மாநாட்டுக்கு சென்னைக்கு போயிட்டாங்க, நீங்க வந்து வேத முறைமையின்படி அடக்கம் பண்ண முடியுமா? அவர் சொல்லிட்டாரு, எனக்கு அது ஒத்து வராது, எனக்கு தெரியாது. கரிக்குளத்தில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவர்கிட்ட போங்க. இங்க வந்தாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், நீங்க யாராவது ஒரு ஊழியக்காரை வச்சு செய்யுங்க. நாங்கள் போய் பார்த்தோம், அவருக்கு தெரியாது, எங்கள்கிட்ட வந்தாரு. சரி வாங்க போவோம். அப்போ ஆட்டோ இருந்த நாட்கள், ஆட்டோவில் சில சகோதரர் அழைச்சிட்டு இங்கே இருந்து 15 கிலோமீட்டருக்கு மேலே தூரம் எஸ்புதூர் தாண்டி போய் பாடல் பாடி ஜெபம் பண்ணி நல்லடக்கம் பண்ணோம். அதுபோல் முன்னால் சபையில் இருந்த டவுனில் சபையில் இருந்த வேளையில் மருதானூர் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருந்து ஒரு வாலிப பெண் சபைக்கு வந்து கொண்டிருந்தாள். அவள் ரட்சிக்கப்பட்டவள், ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவள், பரிசுத்தமாய் வாழ்ந்தவள். அவள் இருதயத்தில் ஒரு ஹோல், ஒரு ஓட்டை இருந்திருக்கு. அது யாருக்கும் அவள் சொல்லிட்டு இல்லை. அவள் வெளியூருக்கு போனவள், ஆராதனைக்கு வரணும்னு சொல்லி சனிக்கிழமை சாயங்காலம் வந்திருந்தா. வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்தா. நெஞ்சு வலிக்குன்னு சொன்னால் செத்து போயிட்டார். ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறவள ஒரு நோட்டீஸ், ஒரு ஸ்லிப் வந்தது, இந்த இடத்துல இருந்து சபைக்கு வந்து கொண்டிருந்தவள் செத்து போனாள். ஆராதனை முடிந்ததும் வண்டி எடுத்துட்டு போய் பார்த்தா அந்த பொண்ணு கையில புதிய ஏற்பாடு கொடுத்து வச்சிருந்தாங்க. பிறகு சொன்னாங்க, நீங்க உங்க முறைமையின்படியே இந்த பெண்ணை அடக்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். சபையில் உள்ளவர்களை மறுபடியும் வந்து வேலை அழைச்சிட்டு போய் ஜெபம் பண்ணி பாடல் பாடி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கிறிஸ்துவுக்குள் அவருடைய வருகை நாளில் இந்த சரீரம் உயிரோடு எழும்பும் என்ற நம்பிக்கையோடு இதை நல்லடக்கம் பண்ணுகிறோம் என்று சொல்லி அடக்கம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய நாளில் அவள் நிச்சயமாக உயிரோடு எழும்புவாள் என்று நான் விசுவாசிக்கிறேன், எந்த சந்தேகம் இல்லை. அப்ப அடக்கம் பண்றதுன்னு ஒரு முறைமை இருக்கு. அடக்கம் பண்ற வீட்டில் கல்யாண பாட்டும் சந்தோஷ பாட்டும் பாடக்கூடாது. அடக்கம் பண்ற வீட்டில் ஜபம் பண்றதுலேயும் ஒழுங்கு முறைமை இருக்கு. சிலருக்கு அந்த ஜபம் கூட பண்ண தெரியாது. ஆண்டவரே, இந்த சகோதரர் இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படலான்னு சொல்லி, இவருடைய மனைவியிடத்திலிருந்து ஓத்திரம் அடைய வேண்டாம் என்று சொல்லி, இவருடைய பிள்ளைகள் மூலம் இவருக்கு எந்த பாதிப்பு வர வேண்டாம் என்று சொல்லி, இவர் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக இவரை 47 வயதிலேயே சேர்த்துக் கொண்டபடியால் மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் அடி வாங்கிட்டு போறது. அடிச்சு அவன் அடிக்கிற காரணம் தான். அடக்கம் பண்ற முறைமேனு இருக்கு. தற்கொலை பண்றவனுக்கு அடக்கம் பண்ணக்கூடாது. தற்கொலை பண்றவன அவன் எப்படி எவனும் அடக்கம் பண்ணிட்டு போறான். அது விசுவாச முறைமையின்படி, வேத முறைமையின்படி நம்ம செய்ய முடியாது. மாத்திரை சாப்பிட்டு நீ செத்தாலும் சரி, கைத்திலே சேலையில நீ தொங்கினாலும் சரி, இந்த வேலையை வச்சுக்கிடாது. விஷம் குடித்தாலும் சரி, அதுக்கப்புறம் விஷம் குடிச்சுக்கிட்டு அதை செத்த பிறகு தொடச்சிக்கிட்டு என்ன சொல்லிடுறது, ஹார்ட் அட்டாக். காதில் பூ வச்சுட்டு எவனாவது நடப்பான், அவனை பாரு. காதில் பூ வச்சு நடப்பான் பார்த்தியா, அவன்கிட்ட பார்த்து நீ சொல்லணும் ஒரு ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கா என்ன அட்டாக்குன்னு எங்களை போல உள்ளவங்களுக்கு தெரியும். நாங்களும் பல ஆண்டுகள் பல செத்த பிரேதங்களை எல்லாம் பார்த்துருக்கிறோம். பல செத்த பிரேதங்களை எல்லாம் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். அதனால அடக்கம் பண்ற முறைமைன்னு ஒன்று இருக்கு. அந்த முறைமையின்படி தான் என்ன செய்யணும், செயல்படணும்னு பைபிளில் இருக்கு. இயேசு கிறிஸ்துவ அப்படிதான் அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. நல்ல வாசனை திரவியெல்லாம் போட்டு செத்த வீட்டில் சாம்பிராணி பத்தி குளிச்சிக்கலாமா? எவ்வளோ பெரிய தப்பு பண்றாங்க இல்ல விசுவாசிகள். சூடம் கொடுத்தால பத்தி குளித்து வைக்கலாம். அங்கே ஒரு நாற்றம் வீசாம இருக்க, ஈ மொய்க்காம இருக்கிறதுக்கு சென்று அடிக்கிறாங்க பாருங்க. இந்த ஊழியக்காரங்களுக்கு ஒன்றும் தெரியுதில்ல. சென்றெல்லாம் அடிக்கக்கூடாது. சொத்த பிரயத்துக்கு மேலேயோ மற்ற இடத்துல சென்று எதுக்குன்னா, நீயும் ஒரு நாள் சாவ, அப்போ உனக்கும் இப்படிதான் நாங்கள் சென்று அடிப்போம்னு உள்ளதை நினைப்புட்டுறதுக்கு. அது ஒன்று. அதை விட முக்கியம், அங்கே வந்திருக்கிற பலருக்கும் இந்த செத்துப்போன சரீரத்திலிருந்து நாற்றம் வீசக்கூடாது. அது பாவம்னு எடுத்துக்கிடாது. செத்துப்போன ஒருவருடைய நண்பர்கள் அன்பர்கள் நிறைய மாலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த பாரு, எங்க பாஸ்டருக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவர் குச்சி வச்சிருக்கிறார், அடிப்பார், எல்லாம் எடுத்துட்டு போயிரு, அங்க சுடுகாட்டில் கொண்டு போட்டுரு, இங்க வைக்காது. அன்பினால கனம் பண்ணி அன்பை வெளிப்படுத்த மாலை கொண்டு வந்தாங்களா, சரி போட்டுட்டு அவங்க ஒதுக்கி வச்சுக்க. அது பெரிய பாவம்னு நான் சொல்லல, நம்ம அது செய்யலை. ஏன்னா அது ஒரு வீண் செலவு. செத்து போனவங்கள்ட்ட சிலர் மதிப்பு வைத்து மரியாதை செலுத்துறதுக்கு செய்கிறாங்க. அடக்கம் பண்ற முறைமைன்னு சொல்லியாச்சு.
அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சேவான் சொன்னதை பற்றி அங்க உள்ளவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர் 6:14 என்ன எழுதியிருக்கு? We have heard him say that Jesus of Nazareth will change the customs which Moses delivered to us. மோசே கொடுத்த முறைகளை எல்லாம் நசரேனா இயேசு மாற்றுவார்னு இவன் சொல்ல கேட்டோம். உண்மைதாங்க. நசரேனா இயேசு, தேவகுமாரன் இயேசு மோசேயுடைய பிரமாணத்தில் உள்ள முறைகளிலே பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான் இயேசு வந்தார். நியாயப்பிரமாணத்தை அழிக்க இல்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதல். He came as the fulfillment of the commandment of the Lord. தேவனுடைய கட்டளை நிறைவேறுதலாக இயேசு தோன்றினார். ஹல்லேலூயா. ஆமா, அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா? இந்த சேவான் சொல்ல கேட்டோம். நசரேனா இயேசு மோசையின் முறைமையில உள்ளதை மாற்றும்படியாக இயேசு மாற்றினார். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் உள்ள முறைமை என்ன தெரியுமா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? ஒரு கண்ணத்தில் அடித்தா மறு கண்ணத்தை காட்டி கொடு. அப்படித்தான். தீமைக்கு தீமை செய்யாதேன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அப்ப மோசையின் விதிமுறைகளை இயேசுநாதர் மாற்றினாரா? ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. உண்மைதான். மோசையினுடைய முறைமையின்படி மன்னிப்பு என்கிற பேச்சே கிடையாது. கல்லால அடித்து கொல்லு. இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு கொண்டு வந்த மாறுதல் என்ன? மன்னிப்பு. ஹல்லேலூயா. அது தெரியுமா? அதுதான் மாற்றம். மோசேயின் முறைமையில உள்ள ஒரு மாறுதல் இயேசு மாறுதலை கொண்டு வந்தது உண்மைதான், அதுல சந்தேகம் இல்லை. அடுத்து மோசேயினுடைய முறைமையின்படி விருத்தசேதனம் பண்ணா விட்டால் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். அப்படி எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் 15:1 இருக்கு. விருத்தசேதனம் பண்ணாட்டா அங்க யூதேயாவிலிருந்து வந்த சில மனுஷர்கள் சொல்லி இருக்கிறாங்க. certain men came down from Judea and taught the brethren, unless you are circumcised according to the custom of Moses, you cannot be saved. மோசேயுடைய முறைமையின்படி விருத்தசேதனம் பண்ணப்படாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து கொண்டு வந்த முறைமை என்ன? இருதயத்தில் சுத்திகரிப்பு தான் முக்கியம், சரீர அந்த விருத்தசேதனம் அல்ல. மோசேயுடைய முறைமையின்படி விருத்தசேதனம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவினுடைய முறைமையின்படி இருதயம் சுத்திகரிக்கப்படுவதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு மாறுதலை கொண்டு வந்தார். மோசேயுடைய முறைமையை விட மேலான முறைமை தான் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். அதை நம்ம ஒரு நாளும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. இது உண்மை. ஹல்லேலூயா. இதனால தான் பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்திலும் பயங்கரமான போராட்டம் பிரச்சனை எல்லாம் சந்தித்து இருக்கிறார். தேத்தியராவிலே ஊழியம் செய்கிற வேளையில அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்க? ரோமர் சொல்றாங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத முறைமைகளை இவர்கள் போதிக்கிறார்கள், பவுலும் சீலாவும் சேர்ந்து. அப்போஸ்தலர் 16:21 பாருங்க. They teach the customs which are not lawful for us, being Romans, to receive or observe. நாங்கள் கடைபிடிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ முடிவதற்குள்ள விதிமுறை அல்ல. ரோமராகிய நாங்கள் கடைபிடிக்க முடியாத முறைமைகளை எல்லாம் போதிக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ரோமரோ சீக்கியரோ புத்தரோ வேற சைவமோ அல்லது அசைவமோ எதுவா இருந்தாலும் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய நல்ல முறைகளைத்தான் வேதத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறோம். ஆனால் தியத்தீராவில் ஏற்பட்ட பிரச்சனையும் போராட்டமும் எதிர்ப்பு என்னவென்றால், ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்மை அங்கீகரிக்கக்கூடிய முறைகளை இவர்கள் போதிக்கவில்லை. நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத முறைகளை போதிக்கிறார். சினிமா பார்க்காத, கள்ளு குடிக்காத. சமீபத்தில் 2 ஊழியர்கள் சம்பாஷணை பண்ணி இருந்திருக்கிறார்கள். 2 பாஸ்டர்ஸுடைய பிள்ளைங்க பேசணுடைய. ஒரு பாஸ்டருடைய மகன் சொன்னாரா, யோ நம்ம பரலோகத்துக்கு போனோம், பாவத்தை விடுயா, இப்படி வாழ அப்படி வாழலாம் சொல்றனாலதான் ஏன் ஆளு கூடல. யோய் கேக்குறியா, நீ ஒரு காரியம் செய், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும் சொல்லு, சபை நிரம்பி வழியும் பார்.
அப்போ இந்த ஊழியக்காரர் எல்லாம் ஒரே ஸ்தாபனம் தான், எல்லாம் சர்க்கஸ் ஸ்தாபனம் தான். அவருக்கு சந்தோஷம் வந்துட்டு, ஹல்லேலூயா, அவருக்கு உற்சாகம் வந்துட்டு செழுமையின் உபதேசத்தில் மூழ்கிட்டார். இப்போ நல்ல கூட்டம், நல்ல ஆள் கூடுனா வருமானம் கூடும்ல, வருமானம் கூடுனா நமக்கு வசதிகள் கூடும் இல்லையா? வெயில் காலத்தில் கிடந்து சாகண்டால நம்ம ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு ஏசி வைக்கலாம், நல்ல பெரிய ஹோட்டலில் பிரியாணி ஆர்டர் பண்ணலாம், நம்ம எடுபடி ஆள் நிறைய வச்சுக்கிடலாம், நல்ல வசதிகள் வாய்ப்புகள் பெருகும் ஆள் கூடுனா. அது கரெக்டு தான். ஆமாம், இவங்க நம்ம போலவங்க சொல்றது கடைபிடிக்க முடியாத முறைகளை போதிக்கிறார்கள். ஆராதனைக்கு பிந்தி வராத அப்படின்னு சொல்லிடுறாங்க. கர்த்தருடைய பந்திக்கு நீ தகுதி இருந்தால் பங்கு பெறன்னு சொல்றாங்க. வருத்தம் பசிதாகம் பர்வத்தை பற்றியெல்லாம் சொல்லாத. ஆண்டவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ வாராகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், வருங்கால IAS கலெக்டர் தஞ்சாவூர் நீதான் அப்படி சொன்னா பெற்றோருடைய உள்ள எவ்வளவு குளிரும். நீ கலெக்டரானா நான் தஞ்சாவூர் மாவட்டத்தை விட்டு போயிருவேன்னு சொன்னா எவ்வளவு வேதனைப்படும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிடாம இவர் ஒரு ஊழியக்காரா இருந்து இப்படி பேசலாமா? இவருக்கு ஒரு மனசாட்சி இருக்கா? அப்படியா அப்படியா இப்பவே பெருமை தாங்க முடியல. நீ கலெக்டரான பிறகு என்ன பண்றதா? உனக்கு பெருமையை யாரு கட்டுப்படுத்துறதா? உனக்கு பெருமையை யார் கட்டுப்படுத்துறது? நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய முறைமைகள் படியெல்லாம் இவங்க போதிக்கிறது இல்லைங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டு இனிமேல் போதிக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்க கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களா? எங்களுக்கு தோன்றினால் வருவோம், தோன்றாவிட்டால் வரமாட்டோம். நாங்கள் தண்ணி அடித்தாலும் அடிப்போம், எண்ணி அடித்தாலும் அடிப்போம். நாங்கள் திருடினாலும் திருடுவோம். எத்தனை ஊழியக்காரர்கள் மற்ற சபை விசுவாசிகளே திருடுகிறார்கள். நாங்கள் குழம்புக்கு ஒரு மாங்காய் திருடுறது பெரிய பாவமா? தேங்காய் திருடுறது ஒரு பாவமா? எத்தனை பாஸ்டர்மாரை எங்களுக்கு தெரியும். அவங்க குடும்பத்திலே எத்தனை குழந்தைகளை கொலை சிசு கொலை பண்ணி இருக்கிறாங்க. இவர் என்ன பெருசா பேசுறாரு? கொலை செய்யாது இருப்பாயா? நாங்க அடுத்தவங்க வீட்டு பிள்ளையா கொன்னோம், அடுத்தவனையா கொன்னோம், நாங்க யாரை ஐயா கொன்னோம்? இவர் இப்படி சொல்றாரு. ஐயோ, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள், இது என்ன முறைமையா? எல்லாம் ஆண்டவர் நம்ம அனுபவிக்கத்தான் தந்திருக்கிறார், அனுபவிக்க தந்திருக்கிறார். தகுதியான வசூல் பேதுரு அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார்ல. இப்போ எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் கமிஷன்ல புரோக்கரேஜில் எங்களுக்கு கூட கிடைக்குது. நாங்கள் எல்லாம் இப்போ விலை கூடுதல் ட்ரெஸ் எல்லாம் தான் உடுக்கிறோம். அதுவும் பாவமா? எல்லாம் தான் பாவம்ப்பா. கறியும் சாப்பிடக்கூடாதான், மீனும் சாப்பிடக்கூடாதான், அவரு சாப்பிட மாட்டாருன்னு சொல்லிவிட்டு எல்லாம் இப்போ எப்படி சொல்றாரு? கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் கூட ஒரு ஆடோ ஒரு மாடோ அறுத்து போடுறாருல்ல, எல்லாமே சைவத்தில் ஆக்கி விட்டாரு. அவர் சொன்னதெல்லாம் முறைமையின்படி நம்ம வாழ முடியுமாப்பா? முடியுமா? நமக்கு ஒரு கமிஷன், நமக்கு ஒரு கலப்படம், நமக்கு ஒரு கள்ளத்தராசனம் எல்லாமே எப்படி பிழைக்கிறது இனிமேல் வர நாட்கள்ல? அவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தா எப்படி சம்பாத்தியம் பண்றது? எப்படி வீடு கட்டுறது? எப்படி ஒரு காரியத்தை சாதிக்க முடியும்? எல்லாம் எங்கேயோ கிடக்க வேண்டியவர் இங்க வந்து கிடந்துட்டு ஆளுகளை போட்டு பயங்காட்டுற உருட்டுறாரு. தம்பி நல்லா புரிஞ்சுக்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தியத்தீராவிலும் சரி, தியத்தீராவிலும் சரி, செசரியாவிலும் சரி பயங்கர எதிர்ப்பு பிரச்சனை இருந்திருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அவங்க பின்பற்ற முடியாத முறைமைகள் எல்லாம் சொல்றாங்களா, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதான். அப்போஸ்தலர் 21:21 நியாயப்பிரமாணம் அதுல விருத்த சேதனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மோசேயை விட்டு பிரிந்து போக போதிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 21:21 படிச்சு பாருங்க, வீட்டில் போய் படிங்க, பைபிள் இருக்கு இல்லையா? They have been informed about you that you teach all the Jews to forsake Moses, saying that they ought not to circumcise their children, not to walk according to the customs. மோசேயை மறந்து போறது இவங்க போதிக்கிறாங்கப்பா. அண்ணா, do you listen to me, you brother? Do you feel sleepy? Listen to me now. பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தில் போராட்டமும் பிரச்சனையும், கைது செய்ததும் ஜெயில போட்டதும் அடி வாங்கினது எதனாலன்னு தெரியுதா? அவங்க கடைபிடிக்க முடியாத முறைகள் எல்லாம் போதித்தாங்களா? நீங்க ஒரு அவசரத்துக்கு குளிர் நேரத்தில் ஒரு தம் அடிச்சாலும் பரவாயில்லைங்க. காசு பணம் நிறைய வந்தா ஒரு நல்ல விலை கொடுன்னு ஒரு ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் போடுவீங்கல்ல, அந்த சாக்லேட் போட்டாலும் பரவாயில்ல. உங்க பொஞ்சாதிமாருக்கு எல்லாமா தெரிய போகுது. போயிட்டே இருங்க. பிலிம் எல்லாம் பார்த்தாலும் ஒண்ணும் இல்லை, ஒயிட் பிலிம் எல்லாம் பார்க்காதுங்க. அப்படியா? இதெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தா ரொம்ப நாள் நீடிக்காது.
யாரும் நீடிக்காது. நீ நீடிக்க மாட்டியா, நான் நீடிக்க மாட்டேனா? It is the Lord who has called us. It is the Lord who has brought us here, man. Do you know that? எங்களை அழைத்தவர், கொண்டு வந்தவர் தேவன். நீ அல்ல, உன் தகப்பன் அல்ல, உன் தகப்பன் வீட்டார் அல்ல. Neither your friends nor your enemies. உன்னுடைய நண்பர்களும் அல்ல, உன் விரோதிகளும் அல்ல. நீ மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. தேவனை அழைத்தார், தேவனை கொண்டு வந்தார். எங்களுடைய மரம், நாங்க கடைபிடிக்க முடியாத முறைமைகள் எல்லாம் நீங்க சொல்றீங்க. டிவியை பார்க்காத, சுட்டி டிவி பார்க்க கூடாதான். இது என்ன போதனை? எந்த பாஸ்டர் இப்படி போதிக்கிறாரு? பரலோகத்தை பற்றி எல்லாம் பிறகு யோசிக்கலாம். பரலோகம் இன்னும் இறங்கி வந்துட்டா இன்னைக்கு பரலோகத்துக்கு போக போறோமா? நம்ம வாழுகிறதே பரலோகம் தான் ஐயா. வசதிகளும் பெருக்க பெருக்க பரலோகம் நமக்கு இறங்கி வருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் வந்து நம்ம அங்க கூட்டிட்டு போவார். அவ்வளவுதான் ஐயா. அனுபவிக்க தெரியாது. பவுல போல பவுல்கிட்ட சொல்ற, நீ பிதற்றுகிறாய். You are bluffing nonsense. பிதற்றல்ல, புரிஞ்சிக்க. You must know the ways of the Lord. You must know how to follow the Lord Jesus. ஆண்டவரை எப்படி பின்பற்றணும்னே தெரியல. மோசையை மரக்கடிக்க வச்சு விருத்த சேதனம் ஒன்றும் பண்ண அவசரம் இல்லை, அவசியம் இல்லை, நிர்பந்தம் இல்லைன்னு இவங்க எல்லாம் போதிக்கிறாங்க. 1ஆம் நூற்றாண்டுல ரொம்ப கெடுபிடியான காலம். அப்ப அவ்வளவு எதிர்ப்பு சம்பாதித்த காரணம் புரியுதா? உங்களுடைய வழிமுறைகளின்படி நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து ஒரு பொண்ணை விரும்பி நீ கல்யாணம் பண்ண போகிறாய். ஒரு வருஷம் உன் வீட்டிலேயே கொண்டு வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து, துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்து, அவளை பார்த்து சிரித்து பழகி, அந்த நாகாலாந்து, மணிப்பூர், ஆப்பிரிக்க காடுகளில் அப்படித்தான் இப்போ கல்யாணம் பண்ணுறாங்களோ. நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இல்லையா? அதுபோல நீயும் அந்த வழக்க முறையிலே வந்தா இது என்ன பாஸ்டர்? ஆப்பிரிக்காக்காரன் எப்படி பொறுத்தான்? அங்க நாகாலாந்து, மணிப்பூர்காரன் எல்லாம் எப்படி பொறுக்கிறான்? அங்க ஆப்பிரிக்கா காட்டுல ஒருவருக்கு 16 பஞ்சாதி இருந்திருக்கு. அவரும் விசுவாசியா இருக்கிறாரு. அவரும் ஒரு சபை விசுவாசி. இவர் மட்டும் ரொம்ப கெடுபிடி பண்றாரு. ஒருவனுக்கு ஒருத்தி தான் இருக்கணும், அதுக்கு மேல ஒரு அசிஸ்டன்ட் கூட வச்சுக்கிட கூடாதுன்னு. அவன் பார்த்தான், இவரும் எல்லாம் இப்படிதான்டா போதிப்பான். இருக்கட்டுடா, நமக்கு ஒரு உதவிக்கு ஒரு சகோதரி, நம்ம மனைவி வயசுக்கு கூடி போனா, அவள் அழகு குறைஞ்சு போனா, அவள் இப்போ சூடா நமக்கு தோசை நைஸா சுட்டி தர்றா இல்லை, அவளுக்கு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை. நமக்கு இப்பொழுது அவசரத்துக்கு உதவுற ஒரு தங்கச்சி நமக்கு இருக்கிறா. ஒரு தங்கச்சி தான், வேற ஒண்ணும் இல்லை, தங்கச்சி. இப்படி இந்த முறைமைகளின்படி, எங்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய முறைமைகளின்படி நீங்கள் போதியுங்கள் சுவாமி. அப்படியெல்லாம் நம்ம சொல்லித்தர முடியாது. ஆண்டவர் போதித்த முறைமையின்படி தான் நாங்கள் சொல்லித்தருவோம். கடைபிடிக்கிறவர்கள் கடைபிடியுங்கள், கடைபிடியாதவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்களை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி குண்டு கட்டா அசம்பிளியில் இருந்துட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆஃபூன்னு எல்லாம் சொன்னா அங்க சபாநாயகர் உத்தரவு போடுவார். மிஸ்டர் தனபாலா அவர் உத்தரவிடுவார், குண்டு கட்டா எல்லாம் தூக்கி கொண்டு விட்டுருவாங்க. தேவ சபையில நினைத்திருக்கணும், ஆண்டோட ராஜ்யத்துக்கு போகணும், ஆண்டோட ஆசீர்வாதத்தோடு வாழணும்னு மனசுல என்ன இருக்கணும். ஆண்டவர் போதித்த முறைமைகளின்படியே நாம் செயல்படுவோம், பின்பற்றுவோம். அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆராதனை முறைமைகள் முதலாம் உடன்படிக்கையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. Indeed, even the first covenant had ordinance of divine service. ஆராதனை ஒழுங்கு முறைமை என்று ஒன்று இருக்கிறது. ஆராதனை யார் நடத்தணும் தெரியுமா உனக்கு? பழைய ஏற்பாட்டில் ஆராதனை பண்ணுறவன் யாரு? ஆசாரியன். எந்த கோத்திரத்தான்? லேவி கோத்திரத்தான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஏற்படுத்தப்பட்டவன். சுண்டைக்காய் வியாபாரியும் வெண்டைக்காய் வியாபாரியும் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டவன். எபிரேயர் நிருபத்தில் சொல்றாரு, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் தானா இந்த ஊழியத்துக்கு ஏற்படுவதில்லை. எபிரேயர் 9:6 எழுதியிருக்குது. அந்த ஆசாரியர்கள் தினந்தோறும் பலிபீடத்திலே போய் ஆராதனை செய்வார்கள். The priests always went into the first part of the tabernacle performing the services. The priests ஆசாரியர்கள் தான் அதை செய்யணும். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தூபம் காட்டுறதுக்கு பதிலாக சவுல் ராசா, இஸ்ரவேலின் முதல் ராசா தூபம் காட்டினான். ஜனங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னு நான் பயந்து தூபம் காட்டினேன். Did the Lord accept it? No. நீ யாரு? Who are you? What are you? What is your job? Are you called for the Lord's work? Did the Lord tell you to do this kind of sacraments? No. How dare you are to do these things? ஆண்டவர் வைத்திருக்கிற முறைமையிலேயே ஆராதனை. ஹல்லேலூயா. இது என்ன ஆராதனை?
குதிக்கிறாங்க, கத்துறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, இடையில இன்னும் சொல்றாங்க, நேரத்தை வளர்க்குறாங்க, முடிக்கிறாங்க. இல்ல, இதான் முடிச்சாச்சு. ஹல்லேலூயா. ஆராதனை முறைமைகளே ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆசாரியர்கள் இன்னென்ன முறைமையிலே செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறோம்? ஆராதனை முறைமை என்ன தெரியுமா? 9:30 ஆராதனைக்கு 10:30 வரதா ஆராதனை முறைமை. ஆராதனை முறைமைன்னா பயபக்தியா இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், பயபக்தியா இருந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். அது தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் சொல்லி தந்தது இருக்கு. ஆராதனை முறைமைன்னா நீங்க சௌரியமா ஃபேனுக்கு கீழே இருந்து தூங்குறதா? அப்படியா? ஆராதனை முறைமைன்னா கமெண்ட்ஸ் எழுதுறதா? கமெண்ட்ஸ் இன்னைக்கு என்னென்ன எல்லாம் சொன்னாரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் விமர்சனம் பண்றதா? அதான் ஆராதனை முறைமை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.